Welcome back, friends. இந்த பேரண்டிங் சீரியஸில் த சில்ட்ரன் ஆஃப் டுமாரோங்கிற புக்கை நான் ரீட் பண்ணி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி ஃபஸ்ட் இங்கிலீஷில் அதை நரேட் பண்ணியிருக்காரு நம்ம ஆத்தர் ஓம் சுவாமி. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பேஜஸ் 23 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் ஒரு 3 or 4 வீடியோஸில். இப்போது இந்த சாப்டர் வந்து த வேர்ட் பேரண்ட்டுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சாப்டரை நான் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். முந்தின வீடியோவில் வந்து பேரண்ட்டோட acronym, அதாவது அதோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு. அதை பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். இது அது பார்க்காம இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு டிஸ்கண்டினியூட்டி இருக்கும் டெஃபினெட்லி. ஸோ அதை ப்ளீஸ் பாருங்கள். பேரண்ட்டை எப்படி acronym சொல்லியிருந்தாருன்னா, P for play, A for authenticity, R for reframing, E for empathy, N for no ultimatums, T is for togetherness and hygge. ஹைகிங்கிறது தான் இந்த டென்மார்க்கோட கல்ச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை நான் வந்து ஃபுல்லாக நரேட் பண்ணியிருந்தேன் தமிழ்லேயும் சரி. இப்போது P for play, A for authenticity ரெண்டையும் நம்ம பார்த்தோம். ஜஸ்ட்டு சின்ன ரீகேப் என்னென்னா, P for play, குழந்தைங்க வந்து விளையாடுறது மூலமாக தான் அவங்களுடைய ரெசிலியன்ஸ் வந்து விடாமுயற்சிங்கிறது டெவலப் ஆகுது. ஏன்னா ஸ்போர்ட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம். வின் பண்ணிவிட்டு திரும்பவும் லாஸஸ் இருக்கலாம். ஸோ இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறது ப்ளே தான். ஸோ ப்ளேங்கிறது தான் அந்த பேரண்ட்டோட விஷயமே. P for play. ரெண்டாவது லெட்டர் வந்து A for authenticity. அதாவது குழந்தைங்க சில விஷயங்களை ஃபீல் பண்ணும்போது அவங்க சேடாக இருக்காங்க, ஆங்கராக இருக்காங்க, டிப்ரெஸ்டாக இருக்காங்க, இல்லை ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காங்க. இதை வந்துட்டு இந்த எமோஷன்ஸை நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக ஓவர் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துகிட்டு கட் ஷாட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த எமோஷன்ஸை அவங்களுக்கு வளர விடாமல் பார்த்துக்க ட்ரை பண்ணக்கூடாது. அவங்க லெட் தம் ஃபீல் ஆங்கர். கோவப்படுறதுனா கோவப்படட்டும். அவங்க எமோஷன்ஸை அவங்க ஃபீல் பண்ணுற அவேர்னஸை வந்து ஃபஸ்ட்டு தரணும் நம்ம. அதுதான் வந்து முதல் படி. அது மூலமாக அவங்களுக்கு நாளைக்கு அவங்க ஃபீலிங்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி நம்ம ஒரு ஃபீலிங்கில் கோத்ரூ பண்ணும்போது அதை அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இது மாதிரி அப்பாவோ அம்மாவோ வந்து ஒரு ஒரு விஷயத்தில் அப்செட்டாக இருக்கும், இல்லை எங்களுக்கு ஒரு டைம் தேவை, எங்களுக்கு ஒரு பிரேக் தேவை 5 minutes, ஏன்னா நான் வந்து இதில் ஒரு குழப்பமான ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கேன், நான் வெளியே வர்றதுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் தேவை. எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைக்கு சந்தோஷம் தரங்கிற பேரில் நம்ம எமோஷன்ஸை அவங்களுக்கு காட்டாமல் விடக்கூடாது. எகைன் நான் சொல்லியிருந்தேன், ஒரு சின்ன டீவியேஷன், ஒரு சின்ன தின் ரெட் லைன் தான். எதுக்குன்னா, நம்ம கோபத்தை அப்படியே அவங்க மேலே காட்டுன்னு காட்டுறதுக்கும். நான் கோபமாக இருக்கேன்னு காட்டுறது வேறு, ஜஸ்ட் டு ரிவீல் தட் யூஆர் ஆங்க்ரி. அதில் காட்டுன்னு காட்டுறதுன்னு என்னென்னா, நான் கோபமாக இருக்கேன், என் கோபத்தை ஃபுல்லாக ஆஃப்செட் பண்ணி என் குழந்தை மேலே காமிக்கிறேன். அந்த ரகம் போகிறது தான் தப்பு. பட் முதல் ரகம் பரவாயில்ல, நீங்கள் கோபமாக இருந்தால் யூ கேன் ஸ்டில் ரிவீல் தட் யூஆர் ஆங்க்ரி வித் சம்திங். அது இல்லைன்னா குழந்தைக்கு நம்ம எமோஷன்ஸ் எப்படிங்கிறது புரியாது, இல்லை நம்ம அத்தன்டிசிட்டி புரியாது. எப்பயுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரெண்டு தான் வந்து முன்னாடி நம்ம P and A, play, let them play, be authentic. P, A கவர் பண்ணிட்டோம். பேரண்ட்ஸில் அடுத்தது 3வது லெட்டர் என்னென்னா ரெஃப்ரேமிங். இப்போ ரெஃப்ரேமிங் வந்து எப்படின்னா, அதை பற்றி இப்போ படிக்க போகிறோம். ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் எஸ்பெஷலினா, P, A கவர் பண்ணியாச்சு. R for reframing, E for empathy, sorry for the background noise, N for no ultimatums, T for togetherness and hygge. இப்போ ஃபஸ்ட்டு ஆர் கவர் பண்ணுவோம். நான் ரீட் பண்ணுறேன் எப்பயும் போல் ஆல்வேஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழில் நரேட் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். You see, the way we view life and filter our day-to-day experiences affects the way we feel in general. Many of us are unaware that how we see things is an unconscious choice. We feel that our perception of life is a truth. It is our truth. It is our truth. Only our truth. We don't think of our perception as a learned way of seeing things, often picked up from our parents and our culture. We see it as just the way things are. This set way of the way things are is called a frame. And this frame through which we see the world is our perception. And what we perceive as a truth, as the truth, feels like the truth. ஒன்று ரொம்ப சிம்பிள். நம்ம வளரும்போது
நம்ம சுற்றி இருக்கிற கல்ச்சர், நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்குற கல்ச்சர், அந்த சொசைட்டி இதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு பவுண்ட்ரி போடுறோம். பவுண்ட்ரி ஒரு ஃப்ரேம் போடுறோம். இது செஞ்சால் ரைட், இது செஞ்சால் ராங். அகெயின் த வே எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு அனாலஜி இதில் என்னென்னா, மிஸ்டர் கிறிஸ்டோபர் நோலன் டிரெக்டர் வந்துட்டு த பேட்மேன் பிகின்ஸை மற்ற சூப்பர்மேன் சீரீஸ் மாதிரி அப்ரோச் பண்ணாமல், த பேட்மேன் பிகின்ஸை ஒரு ஸ்டாண்டலோன் ஒரு ரெவல்யூஷனரி ஃபில்மாக அவர் வந்து பிளட் அண்ட் ஃப்ளஷோட வந்து பார்த்துருப்பாரு. எப்படின்னா, த வெரி ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் ஆஃப் த ஒரு அப்ரிங்கிங், இல்லை நம்மளுடைய பெர்செப்ஷன், நம்மளை சுற்றி இருக்கிற பெர்செப்ஷன் ஒன்று இருக்கும். இதுதான் ரைட், இதுதான் ராங். நமக்கும் இருக்கும் இதுதான் ரைட், இதுதான் ராங். எல்லாத்துக்கும் இந்த யார்ட் ஸ்டிக் அளவுகோல் இருக்குது பாருங்கள், அதுதான் ஒவ்வொருத்தருக்கான ஃப்ரேமை வந்து செதுக்குது. இந்த ஃப்ரேமை வச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இயங்கிட்டே இருக்கோம். இப்போ நாங்கள் உட்காந்துருக்குன்னா எனக்கு ஒரு சில விஷயம் ரைட், ஒரு சில விஷயம் ராங். நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயம் உங்களுக்கு ரைட், உங்களுக்கு ராங். இதே மாதிரி தான் ஸோ அண்ட் ஸோ. இந்த ரைட்ஸ் அண்ட் ராங்ஸை வச்சுட்டு இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். சில டைம் ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் வந்து ஆரம்பத்தில் பேரண்ட்ஸ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் ஒரு சிட்டி ட்ராவல் பண்ணலாம், அவங்க இல்லாமல் ஒரு 10 years நீங்கள் போகலாம், ட்ராவல் பண்ணலாம். இல்லை வந்து ஒரு ஹாஸ்டல்லையோ ஒரு ஃபாரின்லேயோ ஒர்க் பண்ணலாம், ஒரு வேற ஒரு சிட்டியில் இருக்கலாம், கம்ப்ளீட்லி வேறு கல்ச்சர் ஆஃப் பீப்புளோட வந்து நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கலாம். அப்போ உங்கள் ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் ஒரு சிலது மாறலாம். ஸோ ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ் மாறும். ஆனால் அதோடைய ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தர்றது, சொசைட்டி தர்றது. அதுலேயும் பேரண்ட்ஸோட பங்கு வந்து 80% கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க எதை ரைட்ஸ் அண்ட் ராங்ஸ்னு சொல்லி வளர்கிறாங்களோ அந்த ஃப்ரேமை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். அதை வச்சுட்டு மட்டும்தான் உலகத்தை பார்க்குறோம் ஆரம்பத்தில். அப்போ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் பெர்செப்ஷன் சொல்கிறாங்க. ஏன் பெர்செப்ஷன், என்னுடைய கண்ணோட்டத்தில் எது சரி எது தவறு அப்படிங்கிறது என் பேரண்ட்ஸ்கிட்ட தான் ஆரிஜினேட் ஆகுது. அந்த ஃப்ரேம் அப்படிங்கிற அந்த ஃப்ரேம் அந்த அளவுகோல், அந்த சட்டம்ங்கிறது இங்கே லஹா ஆகாது. அந்த ஃப்ரேம், அந்த ஒரு குறிப்பிட்ட அளவை குறிக்கக்கூடிய ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஃப்ரேம் வழியாக தான் பார்க்குறீங்க. லைக் கண்ணாடி மாதிரி தான், நம்ம ஒரு கண்ணாடி வழியாக பார்க்குறோம். அந்த கண்ணாடியோட வரையறை, எல்லைகளை வரையறுப்பது நம்மளுடைய அப்பா அம்மா. அந்த கண்ணாடியோட சரி எது தவறுதுங்கிற எல்லைகளை வரையறுக்கிறது நம்மளுடைய பேரண்ட்ஸாக இருக்காங்க. இந்த ஃப்ரேமில் இருந்து அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், நீங்கள் கொஞ்சம் மாற்றலாம், அதுலேருந்து ட்வீக் ஆகி கொஞ்சம் போகலாம், மாறலாம். அதோடைய அளவு நிலைகள் காலத்தை பொறுத்து மாறிக்கிட்டே வரலாம். ஒரு ரைட் இன்னொரு டைம் ராங்காக தெரியலாம், இன்றைக்கி தெரிஞ்ச ராங் இன்னொரு டைம் ரைட்டாக தெரியலாம். எகெயின் நம்மளுடைய ஓன் எமோஷன்ஸ், நம்மளுடைய ஜேர்னி அண்ட் நம்ம எதை கோ த்ரூ பண்ணுறோம், பெயின், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோம், எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும், இதெல்லாம் வச்சுட்டு அந்த ரைட்ஸ் அண்ட் ராங்ஸே வந்து ரிவைஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் படிப்போம். அது இப்போ பாயிண்ட் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பேசேஜில் அந்த பெர்செப்ஷன் கண்ணோட்டமாக ஆரம்பிக்கிறது அதுதான் உண்மை நிலைன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். இப்படி நடந்தால் இந்த ரைட்ஸ் அண்ட் ராங்ஸுக்கு ஃபிட் ஆனால் கரெக்டு, இப்படி இயங்குனா தான் இது ட்ரூத்து. நமக்கு அப்படி ஒரு பெர்செப்ஷன் கிடச்சிரும். அதாவது இப்படி இயங்கலனாலே உண்மைக்கு புறம்பான நிலை அப்படின்னு ஆயிரும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல கியூவில் நின்று வந்தால் மட்டும்தான் வந்து சாப்பாடை கலெக்ட் பண்ணுறது தான் சரியான ஒரு எத்திக்ஸு, மனுநீதி, இதுதான் ரைட் அப்ரோச்சுன்னு நம்ம வளர்க்கப்பட்டால், அந்த கியூவை பிரேக் பண்ணிவிட்டு ஒருத்தர் உண்மையான பசியில், அந்த கியூவில் நிற்கிறது எல்லாமே லெட்ஸே அஃபோர்டபுள் பீப்புள்னு வச்சுக்கோங்களேன், காசு கொடுத்து வாங்க முடியும். ஆனால் ஒருத்தவனுக்கு உண்மையாலுமே பசி இருக்குது, அவன் அந்த கியூவை நியாயமாக பிரேக் பண்ணிவிட்டு முன்னாடி போனால் தான் அவன் பசி தீரும். அப்படின்னா அவன் பிரேக் பண்ணிட்டு போனாலும் அது அவனுடைய ரைட்ஸ் அண்ட் ராங்ஸில் அவனுக்கு ரைட்டு தான். நம்ம பொறுத்த வரைக்கும் அது ராங்கு. ஸோ நமக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃப்ரேம் இருக்குது. நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஃப்ரேமை அவர் மீறறார் அப்படிங்கும்போது அவர் ட்ரூத்துக்கு தள்ளி போகிறாரு. இதுதான், இப்படி நடந்துட்டா தான் வந்து சரி. இந்த ரைட்ஸ் அண்ட் ராங்ஸை ஃபாலோ பண்ணால் தான் அவர் ட்ரூத்தோட ஒத்து போகிறாரு, இந்த இடத்துல அவர் ட்ரூத்தோட ஒத்து போகலைங்கிற ஃப்ரேமிங்கை ஆரம்பத்தில் உங்களுக்கு உள்ள ஃபீடிங் பண்ணுறது பேரண்ட்ஸ் தான். இது யார்கிட்ட இருந்து வருது? ஜஸ்ட் லைக் தட் புக்கில் படிக்கிறது இல்லை, ஜஸ்ட் லைக் தட் வேறு ஏதோ ஒரு மீடியாவில் பேசுறது பார்க்குறது கிடையாது. உங்கள் அப்பா அம்மாவோட தான் நீங்கள் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஆஸ் அ சைல்டு, ஆஸ் அ பேபி. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணி வாங்கிக்கிறது தான் இந்த மாதிரி முதன்மையான குவாலிட்டிஸ். அப்போ உங்களுக்கு இதுதான் உண்மைங்கிற மாதிரி தெரியுது. இப்போது அடுத்தது படிப்போம். ரீஃப்ரேமிங் இஸ் த வே ஆஃப் ரீஃப்ரேமிங் பற்றி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஃப்ரேமிங் பற்றி சொல்லிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு ஃப்ரேம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம். Reframing is a way of approaching the truth differently, helping you to take your lenses off, the ones through which you filter the whole world, only seeing what you want to see or how you want to see it. Reframing என்ன சொல்லுதுன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு லென்ஸ் போட்டே சுற்றிட்டு இருக்கீங்க, இது சரி இது தப்புன்ட்டு ஃபில்டர் பண்ணுறீங்க. 10 விஷயம் வரும்போது இதில் 5 சரி 5 தப்புன்ட்டு அந்த லென்ஸை கலட்டி வைக்கிறது தான் ரீஃப்ரேமிங். ரீஃப்ரேமிங்னா வேற ஒன்றும் இல்லை, மறு கண்ணோட்டம். அதாவது
கண்ணோட்டத்தை சீர்திருத்துறது, அடுத்த வேறு மாதிரி கொண்டு போகிறது. Next sentence. I first studied the concept of reframing almost, இது நம்ம ஓம் சுவாமி சொல்கிறாரு. முன்னாடி வந்து அந்த பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேனிஷ் புக்கில், அந்த டென்மார்க் அந்த புக்கில் லைஃப் அண்ட் ஐ திங்க் ஒன் மொமெண்ட் லிட்டில் புக் ஆஃப் ஹைகி, அந்த லிட்டில் புக் ஆஃப் ஹைகில் சொன்ன அந்த பேசேஜை அப்படியே அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு ஃபஸ்ட்டு ஃப்ரேமிங் பற்றி சொல்கிறது. இப்போ ரீஃப்ரேமிங் வந்து அவருடைய ஒன் வேர்ட்ஸில் போகுது. இப்போ திரும்ப அங்கே வரேன். I first studied, நம்ம ஓம் சுவாமி சொல்கிறார், I first studied the concept of reframing almost 18 years ago during my MBA. MBAல 18 வருஷம் முன்னாடி படிச்சிருக்காரு இந்த மறு கண்ணோட்டத்தை பற்றி. At that time, அப்போது it was purely in the context of corporate strategy and management. அப்போ அவர் படித்தது என்னென்னா பேரண்டிங்காக படிக்கல. அந்த ரீஃப்ரேமிங்கை நம்ம கம்பெனிஸில் இருக்க அவங்களுடைய வளர்ச்சிக்காக படித்தது, அந்த வளர்ச்சி சம்மந்தமானது. ஏன்னா சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது நம்ம லைஃபுக்கு என்ன யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்மளுடைய கரிக்குலமில் வந்துட்டு அகடமிக்ஸில் வந்து நம்ம படிக்கிறது இல்லை. ஒரு கம்பெனியை மேலே உயர்த்தணும்னா என்ன, ஒரு கம்பெனியோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும்னா என்ன, ஒரு கம்பெனியோட எக்ஸ்பென்சஸை குறைக்கணும்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்டை வந்து சீர்திருத்துறதுனா என்ன, அசெட் லைபிலிட்டியை பார்க்குறதுனா என்னன்னு சொல்லிட்டு பியூர்லி மணி ஆங்கிளில், ஃபினான்ஷியல் ஆங்கிளில் தான் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம் கான்செப்சுவலி. அதனால தான் நம்ம லைஃபுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியறது கிடையாது. இப்போ அவர் படித்தது அதே மாதிரி தான். 18 இயர்ஸ் முன்னாடி MBAல வந்து என்ன படிச்சிருக்காருன்னா ரீஃப்ரேமிங் அப்படிங்கிற அந்த மறு கண்ணோட்டத்தை வந்து ஒரு கார்பரேட்டுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுங்கிற ஆங்கிளில் தான் படிச்சிருக்காரு. அட் தட் டைம் அது பியூர்லி வந்து சொல்லிட்டேன். It did not even occur to me back then that it could apply to so many other walks of life. அவருக்கு தோணவே இல்லை பின்னாடி வாழ்நாளில் இந்த விஷயம், அந்த ரீஃப்ரேமிங், அந்த மறு கண்ணோட்டத்தில் பார்க்குறதுங்கிறது அப்போதைக்கு வெறும் கம்பெனிகளுக்கோட ப்ராஃபிட்டுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி மெத்தடுன்னு நினச்சிட்டு இருந்தார். அப்போ பின்னாடி தான் தெரியுது பார்த்தா இது பல விஷயங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணலாமே அப்படின்ட்டு. அதில் ஒன்று தான் இப்போ நான் பேரண்டிங், இப்போ இந்த புக்கே பேரண்டிங் தானே. ஸோ இந்த பேரண்டிங்க்கு இது ஜாயின் பண்ணி கொண்டு வராரு. I remember when we were growing up, a famous saint was charged with financial and sexual crimes. There was a lot of negative press about him and he was being featured on television. My brother and I saw him and began criticizing him. அவர் வளரும்போது ஏதோ ஒரு சாமியார், போடி சாமியார் வந்துட்டு மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. பப்ளிக்லி அவரை வந்து ஷேம் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஃபாலோ பண்ணுவாங்க, அப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சோன்னே ஷேம் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகிறது கிடையாது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிரதரும் இவரும் பார்த்துருக்காங்க, டிவியில் தான் பார்த்துருக்காங்க, உடனே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் என்ன நடக்குதுன்னா, அம்மா சொல்ல வராங்க, அவங்க அம்மா, "This is not nice," my mother said. Hearing our conversation, நாங்கள் பேசுகிறது கேட்டு எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, நீங்கள் செய்கிறது சரி கிடையாது. அதாவது இப்படி விமர்சிக்கிறது சரி கிடையாது. We don't even know the person. நமக்கு அந்த ஆள் யாருன்னே தெரியாது. We have not met him. அவர் நம்ம பார்த்ததும் இல்லை. So why badmouth him and infuse negativity in your own mind? அப்படி இருக்கும்போது ஏன் ஒருத்தர் தப்பாக பேசிட்டு உங்கள் மனசில் வந்து நேர்மறையான எண்ணங்களை, ஏன் நெகட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கிறீங்க? அம்மா கேட்குறாங்க இவங்க 2 பசங்கக்கிட்ட. If we have nothing nice to say about him, we can at least not speak ill of him. அதாவது என்னென்னா, அவரை பற்றி சொல்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் இல்லைனாலுமே அவரை பற்றி தப்பான விஷயங்கள் பேசாமல் இருக்கலாமே. ஏன்னா நீங்கள் பார்த்ததில்லை, கேட்டதில்லை. ஏன் அதாவது பார்த்ததில்லை கேட்டதில்லைங்கிறக்காக ஒரு விஷயத்த பேசக்கூடாதுன்னு இல்லை. இப்போ நம்ம வந்து ஒன்று வந்து தொட்டு பார்த்ததில்லை, உணர்ந்ததில்லை அப்படிங்கிறக்காக அது பேசாமல் இருக்கிறது இல்லை. ஹியூமன் பீயிங்ஸ் அது பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் அது நெகட்டிவிட்டி நமக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கணும். கரெக்டாக, as long as it gives positivity, it's fine. அம்மா சொல்கிறது நான் வந்து கன்கர் பண்ணுறேன். For some reason, this lesson has always stayed with me. இந்த விஷயம் அம்மா அன்னைக்கு சொன்ன பாடம் வந்து இவருக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்ருக்கு, நம்ம ஆத்தருக்குள்ளே. This was just the way of reframing. இதுதான் மறு கண்ணோட்டத்தில் பார்க்க சொல்கிறது. Of seeing the truth differently. உண்மையை வேறு மாதிரி பார்க்கறது தான் மறு கண்ணோட்டத்தில் பார்க்கறது. எல்லாரும் உண்மைன்னு சொல்கிற ஒரு விஷயத்த அதே கண்ணாடி போட்டு பார்த்துட்டு இருக்காம நம்ம ஒரு மறு கண்ணோட்டத்தில் அந்த விஷயத்தை பார்க்க ட்ரை பண்ணுறது. ஜஸ்ட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, அப்போ அதுதானே உண்மை அப்படின்னு எடுத்துகிட்டு போகாமல் மறு கண்ணோட்டத்தில் பார்க்கறது. Research shows that parents who help their children see the good in others help them become more positive, kind and forgiving. அதாவது ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைங்கிட்ட எந்த விஷயம் நடந்தாலும் அதில் இருக்கிற பாசிட்டிவிட்டியை வந்து
பார்க்க சொல்லி கற்று தர்றாங்கல்ல, அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு அவங்க பின்னாடி ரொம்ப பாசிட்டிவாக வளர்கிறாங்க, இரக்கத்தோடு வளர்கிறாங்க, மன்னிக்கக்கூடிய மன ஆற்றலோட வளர்கிறாங்க. இப்போ அந்த மன்னிக்கக்கூடியது அது நம்ம அந்த அந்த முன்னாடி சாப்டரில் படிக்கும்போது இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் படிக்கும்போது அந்த ஹைகிங்கிற டெஃபினேஷன் படிக்கும்போது நம்ம ஒரு அழகான விஷயத்தை நம்ம ஆத்தர் சொன்னார் ஓம் சுவாமி. என்னென்னா ஒரு ஃபேமிலிங்கிறது என்ன, மற்றது என்ன? ஃபேமிலிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ குரூப் ஆஃப் பீப்புள் who can forgive each other for mistakes and group of people where நீங்கள் அந்த மன்னிப்பை வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பீங்க, இன்னொருத்தர் மன்னிக்கிறதுக்கும் ரெடியாக இருப்பீங்க. மன்னிப்புங்கிற ஒரு ஆணிவேரில் இயங்குகிற ஒரு கூட்டம் தான் குடும்பம். மற்ற இடத்துல அது கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. அப்படி மன்னிக்கக்கூடிய ஒருத்தருடைய தவறுகளை இன்னொருத்தர் மன்னிக்க முடியாத ஒரு குடும்பம் என்னன்னு சொன்னார்னா இட்ஸ் a bunch of frustrated people who come together to spend their life, அவங்களுடைய டெய்லி லைஃப், because they have no other option actually. It's out of desperation. அவங்க டெய்லி லைஃப்பை வாழ்ந்தாகணும் எப்படியாவது, அதுக்கு சில மனிதர்கள் தேவை, அவங்களோட சேர்ந்துருக்கும் அந்த ஷெல்டருக்குள்ளே. அப்போது மன்னிக்கிறது இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் வெறுப்படைந்த மக்களாக தான் இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலி டெஃபினேஷன் முன்னாடி பார்ட்டில் நம்ம பேசுனது. இப்போ அந்த ஃபர்கிவிங் தான் எகைன் உள்ளே வருது இதுக்குள்ளே. அதாவது எந்த பெற்றோர் அவங்க குழந்தைங்கள ஒரு விஷயத்தில் இருக்கிற பாசிட்டிவிட்டியை பார்க்க சொல்லி ரீஃப்ரேம் பண்ணுறாங்களோ, இப்போ பேரண்ட்ஸ் ஏ இருக்காங்க, இங்கே பேரண்ட்ஸ் பி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் நடக்குது, அப்பட்டமாக இது தப்புனா அது தப்புப்பா, அவ்வளோதான், இங்கே இருக்கிற ட்ரூத்துனா இதுதான் உலகம் உண்மை, அப்படியே எடுத்துக்கோ, கடுப்பாருனா கடுப்பாயிக்கலாம், வெறுப்பாருனா வெறுப்பாயிக்கலாம், கோவப்படுறனா கோவப்பட்டுக்கலாம், அதுதான் வந்து அவுட்கம்னா, அதுதான் வந்து முடிவுனா அதை எடுத்துகிட்டு போகணும். இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் கண்ணா இது இப்படி தான் நடக்குது, ஃபைன், இப்படி தான் காலகாலமாக நடந்துட்டு வருது, இப்படி தான் மக்கள் திங்க் பண்ணுறாங்க, அது எல்லாமே ஃபைன், பட் நம்ம இதிலிருந்து வேற என்ன எடுத்துக்கணும் பாசிட்டிவாக, ஸோ தட் இந்த விஷயத்தையே நம்மளால சால்வ் பண்ண முடிய வரலாம். பாசிட்டிவாக எடுக்காமல் வெறும் நெகட்டிவாக கிரிட்டிசைஸ் பண்ணும்போது எத்தனை பேர் அந்த விஷயத்தை சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே சொல்லுங்கள். அது நானும் நினைக்கிறேன். அந்த புக்கில் வர்றதும் அதே விஷயந்தான். த இம்பார்ட்டன்ட் திங் டு ரிமெம்பர், முக்கியமான விஷயத்தை என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஹவெவர் என்ன இருந்தாலும், இஸ் தட் த பெஸ்ட் வே டு டீச் எனிதிங் இஸ் டு டூ இட் யுவர் செல்ஃப். எதை நீங்கள் கற்றுக் கொடுக்க நினச்சாலும் முதல்ல அதை நம்ம செய்யணும். அதுதான் சரியான டீச்சிங் வழிங்கிறாங்க. Children observe and follow way more than they listen on being told what to follow. இது நானும் நிறைய கவனிச்சிருக்கேன் என்னோட பையன்கிட்ட, கிறிஸ் கிட்ட. என்னென்னா அவங்க நம்மளை பார்த்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் விரும்புகிறாங்க நிறையா. நம்ம சொல்லி அதை கேட்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு விரும்புகிற மாதிரி அவங்க ப்ரெட்டன் பண்ணாலும் நடந்துக்கிட்டாலும் உண்மை அது கிடையாது. அப்போ அதை நம்ம நடந்து காட்டுறது தானே விஷயம். ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு நம்ம நெகட்டிவாக எடுத்துக்கிறோம். அந்த பேரண்ட்ஸ் ஏ மாதிரி, பேரண்ட்ஸ் பி மாதிரி இப்போ குழந்தைய பாசிட்டிவாக இருக்க சொல்கிறோம். நம்ம பேரண்ட்ஸ் பி மாதிரி நடந்துக்கும் போது தான் நம்ம குழந்தை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. நம்ம அதில் முரண்பாடாக கான்ஃப்ளிக்டாக நடந்துக்கிறோம். நம்மளுடைய பிஹேவியரும் குழந்தையோட பிஹேவியரும் நம்ம சொல்லித்தர பிஹேவியரும் மேட்ச் ஆகலைன்னா forget about everything that we read, everything that we go through in life. எல்லா விஷயம், நம்மளுடைய ட்ரீம்ஸ், whatever preaching, whatever, nothing will ever get us anything. அதனால நம்ம ஃபஸ்ட்டு நடந்து காட்டணும். If parents are speaking politely to a waiter, for example, and use thank you and sorry often, children will automatically pick up those habits. இது ஈஸியாக புரியும். அதாவது அப்பா அம்மா ஒரு வெயிட்டர்கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அங்கே ஒருத்தர் ஃபுட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு, அவர்கிட்ட வந்துட்டு எல்லாம் சர்வ் பண்ணி முடிச்சோன்னே தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ஆர்டர். டேக்கிங் த ஆர்டருங்கிறது அவரோட வேலை தான், பட் தேங்க்யூ ஃபார் டேக்கிங் த ஆர்டருங்கிறது அந்த ஒரு நம்மளுடைய கிராட்டிடியூட காட்டுது அவர்கிட்ட. அந்த ஒரு கெஸ்டர் காட்டுறதுக்கும் போது இது பார்த்துட்டு இருக்கிற குழந்தை ஆட்டோமேட்டிக்கலி பிக்கப் பண்ணுது. இதே ஒரு விஷயம் அவர் பில் கொண்டு வராரு, பில் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் பேசிகிட்டு இருக்கோம். அகெயின் he comes to the table and remind, excuse me, can you make the payment? You go to say, நீங்கள் சொல்கிறீங்க, oh sorry, I didn't notice the bill, நான் பில்லை பார்க்கல அப்படின்னு. இதை பார்த்துட்டு இருக்கிற குழந்தை, ஓ நம்ம தப்பு தான் இங்கே நம்ம ஒன்றும் பெரிய தப்பு செய்யலை, ஒரு பெரிய அன்எத்திக்கலாக எதுவுமே செய்ய கிடையாது, ஒரு க்ரைம் இல்லைங்க. ஆனால் ஒரு இன்னொரு ஹியூமன் பீயிங்கோட ஒரு சின்ன ஃபீலிங், அவங்களோட சின்ன ஸ்பேஸை நான் அவங்க கொடுத்த கெஸ்டரை நம்ம உடனே ரெஸ்பாண்ட் பண்ணாமல் டிலே பண்ணால் கூட அந்த டிலேடு அட்டென்ஷன் கூடவே அதுக்கு கூட நம்ம ஒரு கெஸ்டர் காட்ட வேண்டியது இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்பாலஜைசிங். அதை செய்ய வேண்டியது இருக்குது. அந்த சாரி அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு ஒரு லெசனை டீச் பண்ணும், மோர் தென் அவங்கள ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு இல்லை வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது நீ தப்பு பண்ணால் சாரி கேட்கணும். தப்பு பண்ணால் சாரி கேட்கணுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், பட் how would a child know without going through an example like this?
a child needs a practical evidence like this. அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சில இடங்கள்ல. இது அப்படியே புக்கில் வர மாதிரி இப்போ தான் நானும் படித்தேன், உங்கள் கூட தான் நான் படிக்கிறேன், ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன் இது. ஆனால் நான் சில இடங்கள்ல இந்த ஸ்ட்ரகிள் எனக்கு நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த தேங்க்யூ அண்ட் சாரிங்கிறது அவ்வளோ ஈஸியாக குழந்தைங்களுக்கு கொண்டு வர முடியறது கிடையாது. அன்லஸ் நீங்கள் கம்பேஷனட்டாக ஃபீல் பண்ணி அதுபடி வாழும்போது தான். அண்ட் நிறைய சினாரியோஸில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். லைக் இப்போ தேங்க்யூ அண்ட் சாரிங்கிறது ஒரு வெயிட்டர்கிட்ட தான் கேட்கணும், ஒரு மேனேஜர்கிட்ட தான் கேட்கணும், இல்லை உங்களுடைய சபார்டினேட்டிட்ட தான் கேட்கணும்னு கிடையாது. நீங்கள் ஆஸ் அ ஹஸ்பண்ட் மிஸ்ஸஸ் கிட்ட கேட்கும்போதோ, இல்லை மிஸ்ஸஸ் வைஸ் வர்ஸா அவங்க மிஸ்டர் கிட்ட கேட்கும்போதோ, அதை பார்த்துட்டு இருக்கிற குழந்தை ஃபைன், எவ்வளோ அந்யோன்யமாக கிராண்டடாக எடுத்துக்கிற ரிலேஷன்ஷிப்பில் கூட நம்ம தேங்க்யூ அண்ட் சாரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. இதுக்கு ஜஸ்ட் ஒன்லி ஒரு எக்ஸப்ஷன் நான் பார்க்குறேன் என்னென்னா, when it comes to friendships ஆக்சுவலாக, அதுவும் மெச்சூர்டு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆகும்போது இந்த தேங்க்யூ அண்ட் சாரி வந்து கொஞ்சம் வேனிஷ் ஆகுதுங்கிறத நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கொஞ்சம் பார்க்குறேன். வேர் நீங்கள் ஒரு அந்த ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுறீங்க அந்த தேங்க்யூ அண்ட் சாரி இல்லாத லைஃப்னு சொல்லிட்டு, பட் அது வேறு சாப்டர் ஆல் டுகெதர், அது பேரண்டிங்குள்ளே வராது. இஃப் யூ கேன் யூஸ் ஹியூமர், தட்ஸ் ஈவன் பெட்டர். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரீஃப்ரேமிங், மறு கண்ணோட்டத்தில் பார்க்க சொல்கிறது, பாசிட்டிவாக பார்க்க சொல்கிறதுக்கு நீங்கள் வெறுமனே இறுக்கமாக சொல்லாதீங்க, ஒரு நகைச்சுவையை உள்ள யூஸ் பண்ணுங்கள், ஒரு ஹியூமர் யூஸ் பண்ணுங்கள் அப்படி வந்து சொல்கிறாங்க. The moment you infuse fun in any kind of learning, children open up immediately. இதில் வந்து இதில் அகைன் ஒரு தின் ரெட் லைன் இருக்குது. என்னென்னா, ஃபன் யூஸ் பண்ணும்போது you don't want to sound something careless and you don't want to sound something insignificant. இது முக்கியமானதா இல்லை, நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்கிற மாதிரி நம்ம டோன் இருக்கக்கூடாது. ஃபன் வேறு, அதே நேரத்தில் வந்து அதோட சீரியஸ்னஸ், அந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் அது குறையாமல் இருக்கிற அளவுக்கு ஃபன் இருக்கணும். நான் விளையாட்டாக சொல்கிறேன், டேக் இட் ஈஸி மாதிரி தான் சொன்னேன், எடுக்கிறேன்னா எடுத்துக்கோ, தேங்க்யூ சொல்கிறேன்னா சொல்லலாம், சாரி சொல்கிறேன்னா சொல்லலாம், அதர்வைஸ் இட்ஸ் ஃபைன். அந்தளவுக்கு ஃபன், அது ஃபன்னியாக இருக்கக்கூடாது. அண்டு வாட்டர் டவுன் பண்ணக்கூடாது அந்த விஷயத்த. எல்லாம் அதுதான் பேரண்ட்ஸ் வந்து சில இடங்களில் நான் ஃப்ரெண்டாக நடந்துக்கிறேங்கிற பேரில் கம்ப்ளீட்லி வாட்டர் டவுன் பண்ணி அது பண்ணலாம். மெச்சூர்டாக இருக்கிற கிட்ட ஃப்ரெண்டாக நடந்துக்கலாம். மெச்சூரிட்டிங்கிறத ஒன்று டெவலப் பண்ணிட்டு இருக்கிற கிட்ட பேரண்ட்ஸ் தான் நடந்துக்குவோம் நம்ம. அதுதான் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரீஃப்ரேமிங் முடிச்சிட்டோம். PAR we are done. அடுத்தது R for reframing முடிஞ்சது. E வந்துட்டு எம்பத்தி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை படிப்போம். நெக்ஸ்ட்டு எம்பத்தி. திரும்ப அந்த புக்குக்கே போகிறாரு, த லிட்டில் புக் ஆஃப் அந்த ஹைகிக் போகிறாரு. எகெயின் எவ்வளோ டைம் அந்த புக் நேம் வந்து கீப் ஃபர்கெட்டிங். லிட்டில் புக் ஆஃப் ஹைகி, ஆல்மோஸ்ட் ரைட். ஸோ அந்த லிட்டில் புக் ஆஃப் ஹைகியில் இருந்து தான் வந்து இந்த பேசேஜ் ஃபஸ்ட் எடுக்கிறாரு. அப்புறம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்லி ஃபுல்லாக போகிறாரு. அதை நம்ம பார்ப்போம். இப்போது அந்த புக்கில் லிட்டில் புக் ஆஃப் ஹைகியில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறாருன்னா, எம்பத்தி பற்றிட்டு. எம்பத்தி அப்படிங்கும்போது அனுதாபம் அப்படிங்கிறது சிம்பத்தி. ஆனால் எம்பத்திங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். எம்பத்தி சிட்ஸ் இன் த பிரைன்ஸ் லிம்பிக் சிஸ்டம். மூளையோட அந்த லிம்பிக் சிஸ்டம்ங்கிறதுல வந்து தான் இந்த எம்பத்திங்கிறது உட்கார்ந்துருக்கு. திஸ் கண்ட்ரோல்ஸ் மெமரி, எமோஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டிங்க்ட். இது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாருங்கள். நம்மளுடைய நினைவுகள், மெமரி, எமோஷன்ஸ், உணர்வுகள், அண்ட் இன்ஸ்டிங்க்ட். இன்ஸ்டிங்க்டிங் போது நம்மளுடைய உள்ளுணர்வுகள். அது சில எமோஷன்ஸ் வெளிக்காட்டிடலாம், சில எமோஷன்ஸ் வந்து உள்ளுணர்வுகள் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதர்ஸ் cannot easily read it from the outset of it. It's a complicated neurological system involving mirror neurons and the insula. இது வந்து குழப்பமான நரம்பு மண்டலத்தோட இயக்கம். அதாவது இந்த எம்பத்தி அது எதை இன்வால்வ் பண்ணுதுன்னா, மிரர் நியூரன்ஸ். மிரர் நியூரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமான மெடிக்கல் டேர்ம் எல்லாம் இங்கே கிடையாது. எனக்குமே ஃபஸ்ட்டு புரியல, பட் இப்போ நான் ரெண்டாவது டைம் ரீட் பண்ணுறேன். இன்வால்விங் மிரர் நியூரான்ஸ் அண்ட் இன்சுலா. இன்சுலானா டெஃபினெட்லி தெரியல, வில் ஹேவ் டு சர்ச் ஃபார் தட். இன்வால்விங் மிரர் நியூரன்ஸுங்கும் போது நம்ம நரம்புகள், நம்ம உள்ளே இருக்கிற அந்த நரம்பியல் இயக்கத்தில் ஒரு சில நியூரான்ஸ், அந்த நரம்போட அந்த செல்கள் வந்துட்டு இன்னொன்னா அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவை, மிரர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டு எம்பத்தினா சொல்ல வந்தார். எம்பத்திங்கிறது வெறுமனே நம்ம உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. மூளையில் இருக்கிற நம்ம ஏற்கனவே இப்போ செய்யப்பட்ட பதிவுகள், இப்போ இருக்கிற உணர்வுகள், எப்பயும் இருக்கிற உள்ளுணர்வுகள், இதெல்லாத்தோட கலவை எப்படி மூளை ஹேண்டில் பண்ணுது, அதுக்குள்ள இருக்கிற நரம்புகள் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கும்போது அது இயல்பாக ஹேண்டில் பண்ணல. அதில் இருக்கிற
கண்ணாடி செல்கள், கண்ணாடி நரம்பியல் செல்கள்னு சொல்லிக்கலாம் நம்ம. ஒன்றை பார்த்து இன்னொன்று செய்கிற செல்கள். அதுதான் முக்கியமான ஒரு ரோல் இங்கே ப்ளே பண்ணுது. வாட் மெனி டு நாட் ரியலைஸ் இஸ் தட் வி ஆர் பயாலஜிக்கலி ப்ரீடிஸ்போஸ்ட் டு கனெக்ட் டு அதர்ஸ். நமக்கு இயல்பாகவே நம்ம பிறப்பிலேயே, நம்மளுடைய மனிதர்கள் பிறப்பிலேயே என்ன இருக்குன்னா, பயாலஜிலேயே என்ன இருக்குன்னா, நம்ம மற்றவங்களோட கனெக்ட் ஆகுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய அமைப்பே இருக்குது. தனிப்பட்டு இயங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம பயாலஜியே இல்லை. நம்மளுடைய உடல்நிலை வந்து அப்படி கிடையாது, நம்மளுடைய படைப்பு. This is made possible through many neuronal systems that are embedded in the right hemisphere of the brain. அதாவது மூளையோட வலது அரைப்பகுதியில் இருக்கிற அந்த நியூரனல் சிஸ்டம்ஸ், நரம்பியல் சிஸ்டம் இருக்கு பாருங்களேன். அதுக்குள்ள என்ன செலுத்தியிருக்கோ இதுக்கான வேலையை அங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டா, அதாவது எம்பத்திங்கன்னு படித்தோம், அதில் நியூரானோட வேலை இருக்குன்னு படித்தோம். நியூரானோட கண்ணாடி வேலை, ஒன்றை பார்த்து இன்னொன்று பண்ணுற நியூரானுக்கு தாங்க அதிக வேலைன்னு படித்தோம். அதுலேயும் மூளையோட வலது பக்கத்தில் இருக்கிற நரம்பியல் செல்களில் தான் இந்த விஷயத்தை வந்து உள் செலுத்தியிருக்காங்க. அதாவது இந்த எம்பத்திங்கிற விஷயத்த, ஒருத்தரோட ஒருத்தர் கனெக்ட் ஆகிறது. எம்பத்தி எதுக்கு தேவை? தனி மனிதனாக இயங்குறதுக்கு எம்பத்தி தேவையில்லை. பட் இன்னொருத்தனுடைய சுக துக்கங்கள், சங்கடங்கள், வழிகளை புரிஞ்சுக்கிறதுக்கு தான், ஒரு மனிதன் இன்னொருத்தனை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த எம்பத்திங்கிறது தேவைப்படுது. சில பேர் அந்த சைக்காலஜிக்கலி எந்த ஃபீலிங்குமே இல்லாமல் இருப்பாங்க. இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது அங்கே எம்பத்தி கிடையாது. மனமிறங்கி செல்லுதல், மனமிறங்கி அனுதாபப்படுறது அப்படிங்கிறது ஜஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணுறது. அதாவது சும்மா அப்படியே அதை வந்துட்டு என்ன சொல்கிறதுனா, ஃபஸ்ட் பாயிண்டில் ரெகக்னைஸ் பண்ணுறது, ஓகே இதுதான் சொல்லி அடையாளம் காண்பிக்கிறது, ஒருத்தனுடைய வழியை அடையாளம் காண்பிக்கிறது மட்டுமே சிம்பத்தி. அதுக்கான ஒரு ஆறுதல் வார்த்தை. எம்பத்திங்கிறது அடுத்த லெவல். இவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். பட் லெட்ஸ் கோ. The self is not an individual entity, you see, but a relational construct. நம்மளுடைய தனி மனிதன், அதாவது நம்ம ஒரு மனித நிலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, நம்ம செல்ஃப் தன்னிலை அப்படின்னு நினைக்கிறோமே, அதுவே ஒரு மனிதன் சார்ந்தது கிடையாது. அதுவே ஒரு கட்டமைப்பு தான் சொல்ல வர்றாங்க. நான் ஒரு தனியால், எனக்கு ஒரு தனி திங்கிங் இருக்குது, நான் தனியாகவே சமாளிச்சுக்க முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்படி படைக்கப்படல நம்ம உடம்பியல், நரம்பியல் எல்லாமே. அது ஏன்னா ஒருத்தர் கனெக்ட் பண்ணணும், அப்போ தான் எம்பத்தி காட்ட முடியுங்கிறதுக்காகவே நம்ம படைப்பிலேயே இருக்குது. இது நம்ம டெவலப் எல்லாம் பண்ண தேவையில்லை. நான் ஒருத்தர் கஷ்டப்படுறவனை போயிட்டு புதுசாக எங்கிட்ட ஏதோ ஒன்று உருவாக்கி ஒரு ஆயுதம் எனக்குள்ளேருந்து எடுத்து வெப்பன் எடுத்து அந்த உணர்வுகளை அவன் மேலே காட்ட தேவையில்லை. மானிடத்துக்கு அது படைக்கலை, நான் தான் அதை கண்டுபிடிக்கிறேன், அதில் எதுவுமே தேவையில்லை. நம்மளுடைய பிரெயினில் அது எம்பட் ஆகிருக்கு. எம்படுனா உள் செலுத்தப்பட்டிருக்கு, ஆல்ரெடி அது இருக்குது. எம்பட் அப்படிங்கும்போது அது கட்டுமானத்திலேயே அது இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், we are all wired for empathy. அதே பாயிண்ட் தான். நம்ம வந்து தனித்து இயங்குற, நான் ஒரு தனி மனிதன் தான், என்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய படைக்கப்படலை. ஆக்சுவலாக பொருட்கள்லாம் பின்னாடி வந்தது தானே. பணம், இப்போ இருக்கிற காரோ வீடு, இந்த மாதிரி எல்லா பொருட்களும் பின்னாடி அமைஞ்சது தானே. ஆரம்பத்தில் அவங்களுக்கு இத்தனை மெட்டீரியல் விஷயங்கள் கிடையாது. அப்போ இன்றைக்கி இருந்ததை விட இன்றைக்கி இருக்கிற நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஒரு மாதிரி ஒன் சைடடாக போகுது. இல்லை வந்து ஒரு லேக் ஆஃப் கிளாரிட்டி இருக்குது மக்களுக்கு, எதனால சார்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு பிம்பம் கிடைக்குது, ஒரு வியூ இருக்குது. ஆனால் முன்னாடி அப்படி கிடையாது. இன்னும் as you go backwards, keep the more longer you go backwards, more is the necessity for connectivity. அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐ மே பி ராங். ஸோ எம்பத்தின்னு இவங்க அந்த புக்கில் இருந்து நம்ம ஓம் சுவாமி எடுத்த டெஃபினேஷன் என்னென்னா இதுதான். நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம ஒயர்டு. எதுக்குன்னா நமக்குள்ள நம்மளுடைய ஒருத்தருக்கு ஒரு மனிதன் இன்னொரு சக மனிதனின் வலி, துக்கங்கள், பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்மளுடைய பயாலஜியை கட்டுமானம் பண்ணியிருக்கு. பிரெயினில் இருக்கிற நரம்புகளும் அதுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அது அந்த விஷயத்துக்காகவே. இப்போ வந்து அடுத்த ஒரு எலாபரேஷனுக்குள்ளே வராரு. சிம்பத்தி இஸ் ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ. அதுதான் சிம்பத்தி. உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நீ யாரோ ஒருத்தரை வந்து வாழ்க்கையில் இழந்துட்டா, ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ, அவ்வளோதான் சிம்பத்தி. அனுதாபம் அப்படிங்கிறது, அனுதாபம் காட்டுறதுங்கிறது, அனுதாபங்கிறது. எம்பத்திங்கிறது அடுத்த நிலை. அனுதாபம் காட்டுறதுக்கு அடுத்த நிலை. எம்பத்தி இஸ் ஐ நோ ஹவ் யூ ஃபீல். அதாவது நீ இது வந்து வீட்டில் இப்படி ஆயிடுச்சா, சாரிப்பா, சாரி அப்படின்னு அதோட முடிச்சுக்கிறது சிம்பத்தி. எம்பத்தி என்னன்னா, உனக்கு எப்படி வலிக்குதுன்னு எனக்கு புரியுது,
அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிறது தான் எம்பத்தி. அதாவது நீங்கள் அதை நீங்கள் திரும்ப படிப்போம், மோர் தென் மீ எலாபரேட்டிங் அவங்களது படிப்போம். சிம்பத்தி இஸ் க்ளோசர் டு பிட்டி, வேரஸ் எம்பத்தி இஸ் அ மேட்டர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். சிம்பத்திங்கிறது கருணையை காட்டுறது, அவ்வளோதான். எம்பத்திங்கிறது அதை அந்த பிரச்சனையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது. எம்பத்தி இன் அதர் வேர்ட்ஸ் இஸ் டு பி a sensitive and active listener. நீங்கள் எம்பத்தி காட்டணும் அப்படின்னாலே ஒரு உண்மையாலுமே கவனிக்கக்கூடிய ஒரு ஆள், அவங்க பிரச்சனையை கவனிக்கக்கூடிய, சென்சிட்டிவாக உள்ள வந்து அதுக்கு ஒரு இடம் கொடுத்து வாங்கிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும். அண்ட் டு பி ஜஸ்ட் தட் எ லிசனர், அதாவது எ லிசனராக இருக்கணும். முக்கியமாக அவங்க பிரச்சனையை கேட்குறக்கு லிசன் பண்ணுறக்கு கேட்குற ஆற்றல் இருக்கிற ஒருத்தராக இருக்கணும். கேட்குற வில்லிங்னஸ், கேட்குற விருப்பம் இருக்கிற ஒருத்தராக இருக்கணும். ரெசிஸ்ட் த urge டு சே திங்ஸ் லைக் ஐ டோல்ட் யூ ஸோ, பட் யூ could have done that, or this is nothing compared to what I or someone else went through. இது நான் கூட நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன். எப்படின்னா, இன்னொருத்தர் ஆறுதல் படுத்துறதுக்காக நம்ம சில விஷயங்கள் சொல்லுவோம். இன்னொருத்தர் ஒரு பிரச்சனைகள் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம பொதுவாகவே சொல்லுவோம். அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைன்னா வாட் யூ குட் ஹவ் டன், பட் யூ குட் ஹவ் டன் திஸ், நீ அப்படி பண்ணியிருக்கலாம் டு அவாய்ட் திஸ். அவனே ஆல்ரெடி கிரீஃபில் தான் இருக்கான், ஒரு வருத்தத்தில் தான் இருக்கான், நீ அப்படி பண்ணியிருந்தா அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அடுத்தது ஹார்ம்ஃபுல்லாக நம்ம பேசுறது இல்லை, ஆனால் அந்த சிம்பத்தி வர்சஸ் எம்பத்தியை நமக்கு சொல்லித்தர்றாங்க பேரண்ட்டுக்கு. அது மூலமாக நம்ம சில்ட்ரனை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். அந்த வேர்டு ஈஃப், பேரண்ட்டில் ஈஃப் ஆர் எம்பத்தின்னு வருது பாருங்கள், அதுக்குள்ளே தான் இவ்வளோ ஆழமான ஒரு பார்வை போயிட்டுருக்கு. திஸ் இஸ் நத்திங். இன்னொரு மாதிரி சொல்லுவோம், ஒன்று நான் அப்போவே சொன்னேன்ல, இன்னொன்று நீ அப்படி பண்ணியிருக்கலாம். மூணாவது நிலை ஒன்று இருக்குது. என்னென்னா, சில இடங்களில் ஆறுதல் படுத்துறங்கிற பேரில் உனக்கு இழப்பு எப்படியா, நீ இதை சொல்கிறியா, எனக்கெல்லாம் அப்போ அதை விட பயங்கரமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு, உனக்கு இப்போ கிராண்ட் பேரண்ட்டை பற்றி சொல்கிறியா, எனக்கு வந்து அப்பாவே அந்த மாதிரி அப்பா விஷயத்துல அப்படி ஒன்று நடந்திருக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதாவது அவங்க க்ரீஃப் அண்ட் லாஸை அவுட்வே பண்ணுறோம், அதை விட இன்னொன்று கனமாக இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரை பண்ணுறோம் ஆறுதல் படுத்துருக்கு. இது எல்லாமே சிம்பத்தி பண்ணுற வேலை. அனுதாபங்கிறது இவ்வளோ தான் பண்ணும், அனுதாபத்தோட நிலைகள் இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் எம்பத்தி என்ன பண்ணு பார்க்கலாம். Empathy is allowing the other person a space where they can speak without being judged. Amazing. அதாவது எம்பத்தி என்ன பண்ணுன்னா, நீங்கள் கூட சேர்ந்து அவங்க கூட அந்த ப்ராசஸில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு கிட்டத்தட்ட எப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல இடம் கொடுக்கும். நீ பேசு, நான் கேட்குறேன் உன் பிரச்சனையை, நான் ஒன்றும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. நீ என்ன தப்பு பண்ணதுனால இங்கே வந்த, நீ என்ன பண்ணியிருந்தா இங்கே வந்திருக்க முடியாது, எனக்கு என்ன மாதிரிலாம் இருந்தங்காட்டி நான் ஹேண்டில் பண்ண, நீ எப்படி அதை மாதிரியே ஹேண்டில் பண்ணலாம், இல்லை நீ இது ஏன் டேக் இட் ஈஸி எடுத்துக்கலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட், இந்த மாதிரி அவங்கள வந்து கணிக்கிறது எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் அலோவ் பண்ணி பேச விடுறது தான் எம்பத்தியோட முக்கியமான வேலை. அருமையாக இருக்கு. இட்ஸ் lending them an ear, one that will listen without them having to listen back. அதாவது அவங்களுக்கு செவி கொடுக்கறது, காது கொடுக்கறது எதுக்குன்னா, one that will listen without them having to listen back. அதாவது நான் அந்த என்ன மாதிரி காது, கேட்குற காது, கேட்டுட்டு வந்துட்டு திரும்ப அவங்க நம்ம சொல்லி அவங்க கேட்கணுங்கிற மாதிரி இல்லாமல் அவங்க சொல்கிறத நம்ம கேட்குற காது கொடுத்தா போதும். எம்பத்தி ஈக்குவல்ஸ் ஓப்பன் இயர்ஸ் அண்ட் அ ஷட் மவுத். எம்பத்திங்கிறது என்னென்னா ரொம்ப சிம்பிள். காதுகளை திறந்து வையுங்கள், நம்மளுடைய வாயை மூடி வையுங்கள். அப்போ தான் இன்னொருத்தருக்கு சொல்கிற பிரச்சனை, கிரீஃப், இன்னொருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு வந்து புரியும், இன்னொரு சக மனிதனோட பிரச்சனை. அவுட் ஆஃப் கேர், love and attachment for their children, it is usually very hard for parents to show empathy because their first natural reaction is to offer advice and then somehow pacify the child with more words. ரெகுலராக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லா பேரண்ட்ஸுக்கும் நடக்கிற விஷயம், இன்க்ளூடிங் மீ, நடக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி எம்பத்தியெல்லாம் நம்ம குழந்தைங்கிட்ட காட்ட ட்ரை பண்ணுறதுல ரைட்டாகவே சிம்பத்திக்குள்ளே இறங்கிடுவோம். இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி இருந்திருக்கும், நீ அப்படி பண்ணதுனால இப்படி நடந்திருக்கு, எனக்கு இதை விட பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அப்பாலாம் சின்ன வயசில் ஐ டோல்டு மெனி டைம்ஸ் இந்த விஷயத்தை. அப்பாலாம் சின்ன வயசுலங்கிற மேட்ரு எங்கள் அப்பா அப்படி சொன்னது கிடையாது, பட் நான் நிறையா அவனுக்கு அப்படி சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி என்னோடய பையனுக்கு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைக்கு சிம்பத்தி காமிச்சிட்டு அப்புறமா வந்து பேசிஃபை, அவனை கொஞ்சம் அவனை வந்து தேத்தருக்கு வந்து கொஞ்சம் இறங்குவோம். திஸ் டஸ் நாட் ஒர்க். இது வேலை செய்யாது இந்த விஷயம். they do not want your opinion at that time. அவங்க அந்த பிரச்சனைக்குள்ளே போயிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்களுக்கு உங்கள் ஒப்பீனியன் தேவையில்லை. உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்க அந்த டைமில் அவங்க விரும்பலை, அந்த டைமில் தான் விரும்பலை. they want to be heard.
அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான், அவங்களுடைய விஷயத்த நீங்கள் காது கொடுத்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பிரச்சனைக்குள்ளே போகும்போது, நம்ம குழந்தை ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்கும்போது சிம்பத்தி காட்ட வேண்டாம், எம்பத்தி காட்ட சொல்கிறாங்க. வெறுமனே அனுதாபம் காட்டவும் வேண்டாம், அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சிக்கவும் வேண்டாம். அதே நேரத்தில் எம்பத்தி, அதாவது அந்த டைமில் பின்னாடி காட்டலாம், சொல்லலாம். எனிவே சில விஷயங்களை சிம்பத்தி காட்ட வேண்டியது வரலாம். பட் பொதுவாக நம்ம குழந்தை வளர்ப்பு அந்த விஷயத்தில் வரும்போது எம்பத்திங்கிறது அதுதான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், மோர் தென் சிம்பத்தி. ஸோ ட்ரை அண்ட் டூ ஜஸ்ட் தட். அதை பண்ணுங்க. ஹியர் தம் அவுட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. லெட் இட் பி ஃபார் அ வைல். அப்படி இருக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு. டோன்ட் ஆஃபர் எனி சஜஷன்ஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ் அன்லெஸ் தே ஆஸ்க் ஃபார் இட். அவங்கக்கிட்ட இதை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிற வழிமுறையோ, இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான அணுகுமுறைகளையோ வந்து நீங்களே வாலண்டியராக, நான் தானாக போயிட்டு வந்து சொல்ல வேண்டாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னா. அவங்க கேட்டால் மட்டும் சொல்லுங்கள். எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறங்கிறத அவங்க கேட்கட்டும், அப்போ சொல்லுங்கள். அண்ட் வென் தே டூ, அவங்க கேட்கும்போது ட்ரை அண்ட் பி ப்ரீஃப். ட்ரை அண்ட் பி ப்ரீஃப். அளவாக சொல்லுங்கள். எலாபரேட் பண்ணி ஒரு எஸ்ஸே எழுதி அவங்கள எக்ஸாஸ்ட் பண்ண வேண்டாம். டோன்ட் கெட் தம் எக்ஸாஸ்டட். பி ப்ரீஃப். கீப் யுவர் ஃபோக்கஸ் ஆன் த மேட்டர் அட் ஹேண்ட் when you speak and not bring all their past actions and intentions into the picture. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேரண்ட்ஸுக்கு. ஒரு விஷயம் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும் குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமல், அந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசாமல், நீ தானே உன் ஃப்ரெண்ட்ஸோட உன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போது நீ இப்படி தானே பேசுன, இந்த விஷயம் தான் நடந்துச்சு, அங்கே அதை தானே விட்டுட்டு வந்த, அப்போ இப்படி தான் பண்ணுவேன். பல பாஸ்ட் விஷயங்களை கனெக்ட் பண்ணி ஒரு குழந்தைய அந்த இடத்துல சுட்டி காட்டி, இப்படி சொல்லிட்டா இந்த விஷயத்துலேருந்து மாறுவாங்கன்னு சொல்லி, நான் ஒரு பேரண்ட்டாக நம்ம தப்பு பண்ண ட்ரை பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம ட்ரை பண்ணுறது நிறைய விஷயங்கள் தப்பாக தான் இருக்குது. ஸோ அதை மாற்றிக்க வேண்டிய கட்டாயத்தினால தான் இந்த நமக்கு ஒரு ரீஃப்ரேமிங் நடந்துகிட்ருக்கு. முன்னாடி எப்படி குழந்தைக்கு ஒரு ரீஃப்ரேமிங் சொல்ல வந்தாங்களோ, எப்படி நெகட்டிவாக பாசிட்டிவாக பார்க்கணும், ரைட்ஸ் அண்ட் ராங்ஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரூத் அப்ரோச் பண்ணணும்னு சொல்ல வந்தாங்களோ, இந்த புக்கு என்ன கேட்டால் சில்ட்ரனை எப்படி நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சில்ட்ரன் சம்மந்தமாக ஒரு 10% தான் டீச் பண்ணுறாங்க அவங்க சைக்காலஜியெல்லாம். 90% பேரண்ட்டுக்கான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். சில்ட்ரன் பார்க்கலாம், சில்ட்ரன் பார்த்து இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேரண்ட்ஸ் இவ்வளோ மாற வேண்டியதாக இருக்கா நம்மளை வந்து பேரண்டிங் பண்ணுறதுன்ட்டு. வில் பி இன் த ட்ராப் இஃப் தே வாட்ச் திஸ் டூ வித் them actually. But I recommend, highly recommend you watch with your kid when they're somewhat mature actually, to understand my language and your perception towards all these things. இப்போ empathy will strengthen your bond with your child faster than any other emotion. இந்த எம்பத்தின்னு சொல்ல வர எமோஷன் இருக்கு, வெறும் அனுதாபம், வெற்று அனுதாபம் காட்டாமல் அதில் பங்கேற்று கொள்ளுதல், ஒரு பிரச்சனையில் பங்கேற்று கொள்ளக்கூடிய ஒரு அந்த எமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இடம் கொடுத்து சொல்ல வர்றது. இப்போ ரீஃப்ரேமிங்கில் சொன்னதெல்லாம் என்னென்னா, ஸோ பிளேயில் என்ன சொல்ல வந்தாங்க, ரெசிலியன்ஸ், அதாவது விளையாடும் போது தான் வந்து அந்த விடாமுயற்சிங்கிற விஷயம் வந்து கற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து அவங்கள யோசிக்க விடணும். நீங்கள் ஏற்கனவே அவங்கள வந்து ஒரு இப்போ கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கிரிக்கெட்டில் ஆல்ரெடி மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஓவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணவே கூடாது. அந்த ப்ராசஸில் கூட இருக்கணும், அவ்வளோதான். பாராட்டலாம், அது வேறு. ஓவர் காம்ப்ளிமெண்ட் அதை வந்து ரொம்ப வழிந்து வெளியே வர்ற அளவுக்கு வந்து பண்ண தேவையில்லை. பிளேயில் சொன்னாங்க. ஏ ஃபார் ஆத்தென்டிசிட்டியில் அவங்க எமோஷன்ஸை ஏற்றுக்கங்க, எமோஷனை கோ த்ரூ பண்ண விடுங்க, அப்படியே கட் ஷேர் பண்ண வேண்டாம். நீங்கள் எமோஷனையும் காட்டுங்க, காட்டுன்னு காட்ட வேண்டாம், காட்டுங்க. அடுத்தது இப்போ பார்த்த ஆர் ஃபார் ரீஃப்ரேமிங்கில் நம்மளுடைய ரைட்ஸ் அண்ட் ராங்ஸை எப்படி வியூ பண்ணுறது மூலமாக பாசிட்டிவாக சமூகத்தை வேறு மாதிரி நோக்க முடியும். பழைய அந்த அரைச்ச விஷயத்துலேயே அதே மாதிரி போயிட்டு அதே மாதிரி பார்க்காம, இன்றைக்கி சூழ்நிலைகள் மாறிக்கிட்டு இருக்கு. கிவன் த வேரியபிள்ஸ், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுற பேராமீட்டர்ஸ் மாதிரி தான். நேற்று அந்த பேராமீட்டர்ஸ் ஏபிசி, ரிசல்ட் வந்து லெட்ஸ் சே எக்ஸ், இன்றைக்கி வந்து அது இஎஃப்ஜின்னு மாற வேண்டியது இருக்குது, இங்கிலீஷை மறந்துடும் போல். அது வந்து ரிசல்ட் வந்து ஒய், இந்த ஃபங்க்ஷனோட ரிசல்ட் வந்துட்டு ஒய்யாக இருக்கலாம். இப்போ பழைய வந்து ஃபேக்டர்ஸையே ஃபீட் பண்ணிட்டு இருந்தால் யூ வில் ஸ்டில் கெட் எக்ஸ். இல்லை, எப்போ புது ஃபேக்டர் ஃபீட் பண்ணுவீங்க ஃபங்க்ஷனுக்கு? அதுதான் வந்து ரீஃப்ரேமிங்கோட வேலை. ஆர்இ எம்பத்தி வந்து நல்லாவே பார்த்துட்டோம் ஆக்சுவலாக. அடுத்தது எம்பத்தியில் சொல்ல வருது ஒன்றால் தெரியும், வெற்று அனுதாபம் இல்லை, அவங்களுடைய விஷயத்த முதல்ல கேட்கணும். அதே நேரத்தில் அவங்கள வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாமல் அந்த இடத்துல அவங்க கேட்டால் மட்டும் அட்வைஸ் சொல்லணும். இந்த ஒரு பாண்ட் இருக்குது பாருங்கள், இந்த விஷயம் இருக்குது பாருங்கள், இப்படி நம்ம அலோவ் பண்ணுறது, இதை விட நமக்கு வந்து பெரிய பாண்டு க்ரியேட் பண்ணுற விஷயம் எதுவுமே கிடையாது. இதுதான் நம்ம குழந்தைய நம்மையும் ரொம்ப இணக்கமான ஒரு இதில் கொண்டு வரும்.
நம்ம அவங்க மேலே அனுதாபமோ விமர்சனமோ அந்த விஷயத்தில் பண்ணாமல் முக்கியமாக இன்க்ளூடிங் மீ நான் சொல்லிக்கிறது என்னென்னா அந்த கான்டெக்ஸ்டுவலி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை அந்த டாப்பிக்கை மட்டும்தான் அங்கே பேசணும் குழந்தைகிட்ட. ஒரு பாத்திரத்தை டக்குன்னு கீழே போட்டாங்க, அதுலேருந்து ஒரு விஷயம் கொட்டிருச்சு, ஒரு டீ கொட்டிருச்சுன்னா அதை பற்றி மட்டுமே பேசலாம். பொதுவாக அவன் ஏன் கேர்லெஸ்ஸாக இருக்கான்னு அந்த இடத்துல பேசுறது, இப்படி பேசுனா அவனுக்கு உரைக்கும், அவன் மாறிடுவான் அப்படின்னு. இது நானும் தப்பு பண்ணியிருக்கேன். நம்ம மாற வேண்டிய விஷயம் வந்து அந்த ஒரு இது இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் அதை கீப் அப் பண்ணுறீங்கன்னா அமேசிங். கீப் இட் கோயிங். டெல் அஸ் மோர் அபவுட் இட். நோ அல்டிமேட்டம்ஸ். இப்போ அடுத்தது வந்து பேரண்ட்டில் என் வருது, என் அண்ட் டி இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம அதை கவர் பண்ணுவோம். அதை கவர் பண்ணாலே ஐ திங்க் வி வில் பி குவைட் sufficient for this one. ஸோ அது வந்து நோ அல்டிமேட்டம்ஸ்னு வருது. என் ஃபார் நோ அல்டிமேட்டம்ஸ். இப்போது அந்த புக்கில் திரும்ப ரெஃபரன்ஸ் எடுக்கிறாரு. அந்த இட்டாலிக்கில் வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. இங்கே வந்து ஒரு 4-5 லைன்ஸ், இங்கே ஒரு ஆரம்பத்தில் இருக்கிற பேசேஜ் வந்துட்டு அது போகுது. அதுக்கப்புறம் அவருடைய பார்வையில் அதை நேரேட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அந்த புக்கில் அந்த லிட்டில் புக் ஆஃப் ஹைகி, அதில் என்ன திரும்ப அந்த புக் நேம் பார்க்குறேன். ஐ திங்க் இட் ஹஸ் பிகம் அ நாம். லிட்டில் புக் ஆஃப் ஹைகி கரெக்டு தான். I don't know, 5th or 6th time I'm referring back to that. இப்போ அந்த நோ அல்டிமேட்டம்ஸில் என் ஃபார் நோ அல்டிமேட்டம்ஸ், அதில் அந்த லிட்டில் புக் ஆஃப் ஹைகியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசேஜை ஃபஸ்ட் எழுதுறாரு. அந்த லிட்டில் புக் ஆஃப் ஹைகி, ஜஸ்ட் ஃபார் யூ டு நோ, ஒன்றும் இல்லை, அது ஒரு டென்மார்க் பேரண்டிங் பற்றின புக்கு. ஏன்னா அது முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். டென்மார்க் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல அளவுகோலாக எடுத்துக்கிறாங்க பேரண்டிங்க்கு. ஏன்னா நமக்கு இருக்கிற டூல்ஸ் விட அவங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்குது. அட் ஈஸில் இருக்காங்க, ஒன்று செய்கிறாங்க, அட் ஈஸில் செய்கிறாங்க. நல்ல பையனை வளர்த்துறான். நம்ம இறுக்கமாக இருந்து பேரண்ட்டாக, குழந்தையும் நல்லா இறுக்கமாக இருந்து அவன் நாளைக்கு ஒரு சயின்டிஸ்டாக வந்து என்ன யூஸியாக இருக்குது? அவன் இறுக்கமில்லாத லைஃப்பில் சயின்டிஸ்ட் ஆகணும். பேரண்ட்டாக நம்ம இறுக்கம் இல்லாமல் இருந்து அவனை வளர்த்து சயின்டிஸ்ட் ஆக்கணும். ஒருவேளை ஆக்கணும்னா அது நம்ம ஏம் கிடையாது, சொல்ல வரேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் குழந்தைங்களை கான்ஷியஸ்லி சயின்டிஸ்ட் ஆகணும் வளர்க்கணும்னு நினச்சோம்னாலே 1% கூட சான்ஸ் கிடையாது அவங்க சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு. நீங்களே அப்ரூவ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்த. ஸோ அந்த புக்கில் இருந்து தான் ஒவ்வொருவரையும் ஃபஸ்ட்டு பேசேஜே எடுத்துக்கிறாரு. அப்புறம் அவருடைய பார்வை சொல்கிறாரு நம்ம ஓம் சுவாமி. அந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க? நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பேட்டில்ஸ் அண்ட் த வார் and don't take every battle. It's really important that their clothes or hair look perfect all the time. Is it really important that they don't wear that Batman shirt one more day? Is it really important that they clean their plate right now, or you said so? Or they try spinach because they need to right now? Is it really worth it? This is what you have to decipher and decide with your partner when the big lines need to be enforced. You have to be consistent, but you don't have to raise soldiers. Remember, kids go through phases in which they don't want to do or eat or wear or say certain things. They grow out of them. If you're consistent with the big lines, they will understand them. இப்போ இதில் சொல்கிற பேசேஜோட எசன்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. திரும்ப போவோம். அதாவது நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பேட்டில்ஸ் அண்ட் த வார் அண்ட் டோன்ட் டேக் எவ்ரி பேட்டில். சின்ன சின்ன சண்டைக்கும் போருக்கும் வித்தியாசம் இருக்குது. போர் வேணால் சீரியஸாக எடுத்துக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு பேட்டில்லையும், ஒவ்வொரு சண்டையிலையும், சின்ன சின்ன சண்டைகளையும் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கவும் கூடாது. அதை வந்து நம்ம பர்சீவ் பண்ணவும் தேவையில்லை. இஸ் இட் ரியலி இம்பார்ட்டன்ட் தட் தேர் க்ளோத்ஸ் ஆர் ஹேர் லுக் பர்ஃபெக்ட் ஆல் த டைம்? அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் ஹேரும் எல்லா டைம் பர்ஃபெக்டாக தான் இருக்கணுமா? இஸ் இட் ரியலி இம்பார்ட்டன்ட் தட் தே டு நாட் வேர் தட் பேட்மேன் ஷர்ட் ஒன் மோர் டே? அவங்க போட்டிருக்கிற அந்த பேட்மேன் சிம்பிள் இருக்கிற ஷர்ட் ஆர் டிஷர்ட்டை இன்னொரு நாள் அவங்க கட்டாயமாக போட்டு தான் ஆகணுமா? இஸ் இட் ரியலி இம்பார்ட்டன்ட் தட் தே க்ளீன் தேர் பிளேட் ரைட் நவ் பிகாஸ் யூ செட் ஸோ? அவங்க பிளேட்டை க்ளீன் பண்ணி ஆகணுமா? நீங்கள் சொன்னதுனால இப்போவே பண்ணி ஆகணுமா? இந்த தப்பை நான் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். பிளேட் வந்து க்ளீனாக இருக்கணும் கண்டிப்பாக. சாப்பிட்ட உடனே க்ளீனாக அவங்க க்ளீன் பண்ண தேவை. க்ளீன் பண்ணுற இடத்துல கொண்டு போய் வச்சாலே எனக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் பேரண்டிங். இப்போ ஆர் தே ட்ரை ஸ்பினச் பிகாஸ் தே நீட் டு ரைட் நவ்? அவங்க கீரையை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுமா நீங்கள் இந்த இடத்துல கட்டாயமாக? இஸ் இட் ரியலி வர்த் இட்? இதை பண்ணுறது நிஜமாலுமே மீனிங் இருக்கா, வர்த் இருக்கா?
உண்மையாக திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு டிசைஃபர் அண்ட் டிசைட் வித் யூர் பார்ட்னர். இதைத்தான் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கணும், உங்களுடைய பார்ட்னரோட நீங்கள் முடிவு பண்ணணும். இந்த பெரிய விஷயங்கள், பிக் லைன்ஸ் நீட் டு பி என்ஃபோர்ஸ்ட். யூ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தில் வந்து தொடர்ச்சியாக ஒன்று சரியாக செய்யணும். பட் அது குழந்தைய வந்து நம்ம குழந்தை வளர்ப்பில் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். பட் யூ டோன்ட் ஹாவ் டு ரைஸ் சோல்ஜர்ஸ். நம்ம ஒன்றும் ஆர்மியில் மிலிட்ரி குழந்தைங்களை வளர்த்தல, மிலிட்ரியில் இருக்கிறவங்களை வளர்த்தலையே, மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கல, இங்கே வந்து சோல்ஜர்ஸ் நம்ம வளர்த்தல. ரிமெம்பர், கிட்ஸ் கோ த்ரூ ஃபேஸஸ் இன் விச் தே டோன்ட் வாண்ட் டு டூ, ஈட், வேர், சே சர்டன் திங்ஸ். இந்த விஷயம் எனக்கு டோட்டலி நியூ. அதாவது கிட்ஸுக்கு வந்துட்டு அந்த ஃபேஸஸ் இருக்குது போல் இருக்குது. ஒரு சில டைமில் அவங்களுடைய மூட் ஸ்விங்கின்னு சொல்ல முடியாது, அவங்க மூட் வேரி ஆகிற டைம்ஸில் எப்படி இருக்குன்னா, அப்சல்யூட்லி ஒன்றும் பேச போகிறதில்ல, ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல, ஒன்றும் செய்ய போகிறதில்ல, அண்டு ஒன்றும் ட்ரெஸ் போட போகிறதில்ல. இந்த மாதிரி அதாவது அவங்க நம்ம சொல்கிறதோ இல்லை அவங்க அந்த மாதிரி, அதாவது பொதுவாக ஃபாலோ பண்ணுற நார்ம்ஸ் இருக்குல்ல, பொதுவாக கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக நம்ம செய்கிறது, விடாமல் செய்கிறது அப்படிங்கிற விஷயத்த சில டைம் அவங்க செய்ய விரும்புறதில்ல, மாற்று செய்யணும் கூட நினைக்கிறது இல்லை. சிம்பிளி அவங்க இப்போ ஜஸ்ட்டு ஒன்று நீங்கள் வந்து கர்ட் ரைஸ் ஆஃபர் பண்ணுறீங்க, அவங்க சாப்பிட்றதுக்கு பிடிக்கல, யூ மே திங்க் ஓகே அவங்களுக்கு சப்பாத்தி வேணும், சிம்பிளி அவங்களுக்கு எதுவுமே வேண்டியதில்லைன்னு கூட அவங்க திங்க் பண்ணுறாங்க சில டைம். தே க்ரோ அவுட் ஆஃப் தம். அவங்க அதை தாண்டி இப்போ திங்க் பண்ணுறாங்க. அதாவது எனக்கு கர்ட் ரைஸா, ஐ டோன்ட் நீட் கர்ட் ரைஸ், இட்ஸ் நாட் தட் தே ஹேட் கர்ட் ரைஸ். அதை தாண்டி அவங்களுக்கு வேற ஒரு விஷயம் அப்போ திங்க் பண்ணுறாங்க. இஃப் யூ ஆர் கன்சிஸ்டன்ட் வித் த பிக் லைன்ஸ், தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தம். இப்போ நம்ம வந்து இந்த பிக் லைன்ஸ் அவங்க சொல்ல வர்றது இந்த இடத்துல என்னென்னா, இந்த ஒரு பெரிய விஷயங்கள் இதை அப்படி தான் பண்ணி ஆகணும், இதை இது மாதிரி பண்ணால் மட்டும்தான் கரெக்டு. இந்த பெரிய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துறதுல நீங்கள் சரியாக இருக்கிறீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கும், அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஆக்சுவலாக. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க பிக் லைன்ஸ் அப்படிங்கும்போது உள்ளே திங்க் பண்ணுறோம்ல நம்ம, அதாவது இது நிஜமாலுமே அவன் பண்ணணுமா, இதை வந்து பிளேட் க்ளீன் பண்ணி ஆகணுமா, இந்த ட்ரெஸ் இவன் இன்னொரு தடவை போட்டே ஆகணுமா, இன்றைக்கி போட்டே ஆகணுமா, இதை நம்ம திரும்ப கேட்டு நம்ம ஒய்ஃபோட நமக்குள்ளே சொல்லி பார்த்து நம்ம ஒய்ஃபோட இல்லை ஹஸ்பண்டோட பார்ட்னரோட வந்து பேசி முடிவு எடுக்கிறதுல நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அவங்களுக்காக அது புரிஞ்சுக்கும். இப்போது இது அந்த புக்கில் சொல்கிறது. இதுக்கு அவர் என்ன சொல்கிறார், நம்ம ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். while ultimatums cannot be avoided completely, the truth is that they don't really work for the simple reason that parents do give in eventually and children know it. அல்டிமேட்டம்ங்கிறது இது செஞ்சே தான் ஆகணும், கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும், இது இல்லாட்டி மேட்டர் கிடையாது அப்படிங்கிறது தான் அல்டிமேட்டம்ஸ். ஆக்சுவலாக அந்த அல்டிமேட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபுல்லாகவே தவிர்க்க முடியாது பேரண்டிங்கில். ஒரு சில இடங்களில் அவங்க ஒன்றும் இல்லை, இப்போ வந்து ஃப்ளைட்டு கிளம்பணும், டைம் ஆச்சு, இன்னொரு 10 minutes தான் இருக்குது, பேக் பண்ணி ஆகணும், அவங்க பேக் பண்ணி தான் ஆகணும், அங்கே வேறு வழியால் நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சிலது அல்டிமேட்டம், அதாவது இந்த பேக் பண்ணலைன்னா அடுத்த 24 hour ஃப்ளைட் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஒரு பிரச்சனையோட சென்சிட்டிவிட்டி, இம்பேக்ட்டு, அது மூலமாக பின்னாடி வர்ற ஆல்டர்னேட்டிவ், இப்போ ஆல்டர்னேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஃப்ளைட்டு மிஸ் பண்ணால் நான் அந்த ஊருக்கு இன்னொரு 20 hours போய் சேர முடியாது, இட் வில் டேக் another 3 days அப்படின்னு இருந்துச்சுன்னா திஸ் 10 minutes இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை. அதை அந்த சைல்டு ரியலைஸ் பண்ணாத போது பேரண்ட் சொல்லி தான் ஆகணும். அந்த மாதிரி அல்டிமேட்டம்ஸ் ஓகே, கட்டாயப்படுத்துது. பட் அது இல்லாமல் the truth is that they don't really work for the simple reason that parents do give in eventually. பேரண்ட்ஸ் வந்துட்டு ஏன் வந்து இந்த கட்டாயப்படுத்துறதுங்கிறது ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நீங்கள் என்ன கட்டாயப்படுத்தினாலும் குழந்தைங்களோட மூளைக்கு அவங்களோட மனசுக்கு கண்டிப்பாக தெரியும் பேரண்ட்ஸ் இறங்கி தான் கடைசியில் வருவாங்க அப்படின்ட்டு. ஒரு சில எக்ஸப்ஷன் இருப்பாங்க, பட் கிவன் கடைசியாக பேரண்ட்ஸ் வந்து இறங்கி வந்துடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா, அது குழந்தைங்களுக்கு தெரியுமா, நம்ம இறங்கி போவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா. The child, for example, is aware from the outset that if you're telling him he won't get his video game for a month, chances are that by the time you get to a week or two, he would keep on pleading for his game while promising you that he would listen to you and behave better and so on. நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வீடியோ கேமை தரவே மாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னா குழந்தைக்கு தெரியும், ஒரு வாரம் 2 வாரம் போனதுக்கப்புறம் கெஞ்சி கேட்டால் கிடச்சிரும் அப்படின்ட்டு. And then history would repeat itself. எப்பயும் போல தான் நடக்கும் விஷயங்கள். The first time a child is punished is a big thing. மொதல் டைம் குழந்தைய தண்டிக்கும் போது அது பெரிய விஷயம். Each subsequent punishment becomes less and less effective. அடுத்தது வரக்கூடிய ஒவ்வொரு தண்டனையும் பனிஷ்மெண்ட்டும் மதிப்பிழந்து போகுது, அதுக்கு வேல்யூவே கிடையாது. மொதல் பனிஷ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வேல்யூ.
I've always seen often that sometimes it's no longer remains about the issue or the punishment but a clash of egos. சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையோ தண்டனையோ ஒரு 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 மையமாக இருக்காது அந்த இடத்துல. ஜஸ்ட் ஈகோ. நான் சொல்ல வந்ததை நீ கேட்க வரல. நல்ல அப்ரோச். நீ அவன் அவன் குழந்தை சொல்லுவான், நான் நியாயம் நினச்சி பண்ணதை நீ தப்புன்னு எடுத்துக்கிற. இந்த ஈகோ தான் பின்னாடி வளருமே, அந்த இடத்துல வளர்ந்து அதுதான் கிளாஷ் ஆகும், சண்டை கட்டிங்க ஒழிய நிஜமான பிரச்சனையோ தண்டனையோ ஒரு சில டைம் வந்து உண்மையாலுமே கன்சர்னிங்காக இருக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. அது வந்து நம்ம வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது இல்லை. அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்குது. அந்த பிரச்சனையும் ஏற்றுக்கொள்ள முடியும், அந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்மளால 2 பேர்த்தினாலையுமே. அதாவது 3வது மனிதன் ஒருத்தர் பார்த்தாலுமே நியாயமாக தானே இருக்குது. இந்த பிரச்சனை குழந்தை பண்ணது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. இந்த தண்டனை இவர் சொல்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியலையே. எல்லா பக்கம் நார்மல் தண்டனைகள் நான் சொல்கிறேன். அவங்க மனசு வலிக்கிற அளவுக்கு பண்ணுற தண்டனை கிடையாது. அவங்களுக்கு அது புரிய வைக்கக்கூடியதாக இருக்கணும். அட் தி எண்ட் ஆஃப் இட், எஸ் ஐ ஷுட் நாட் டூ இட் அகெயின் அப்படிங்கிறது தான் தண்டனையாக இருக்கணும் ஒழிய அதை வந்து அவங்க மனசு வலிக்கிற அளவுக்கு பண்ணுறதுங்கிறது தண்டனையாக இருக்காது. அதுக்கு ரிவெஞ்ச் ஆல்வேஸ் வெயிட்டிங்கில் இருக்கும். ஆன் the one hand is the parent's ego that believes the child ought to listen to him, and on the other is the child's ego that wants some entitlement and say it in the matter. சொன்ன விஷயம் தான். ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் வந்து நினைப்பாங்க என்ன வந்து குழந்தைங்க கண்டிப்பாக லிசன் பண்ணணுன்ட்டு. குழந்தை நினைக்கும் எனக்கு இது கிடைக்க வேண்டிய விஷயம் தானே அப்படின்ட்டு. இந்த 2 ஈகோ தான் வந்து கிளாஷ் ஆகுது. A pertinent question then is, how do you get children to do anything if you cannot punish them or give them ultimatums? சரி, குழந்தை எப்படி தான் செய்ய வைக்கிறது? அவங்கள தண்டிக்காமையும் கட்டாயப்படுத்தாமையும். இதுதான் விஷயம். அதாவது இந்த நம்ம சாசனம் கட்டளை சொல்கிறாங்களே, இதுதான் கட்டளை, இதுதான் சாசனம், இதுதான் வந்து கட்டாயம் அப்படின்னு ஒன்று சொல்லாமல், அப்படின்னு ஒன்று வரையறுக்காமல், அதே நேரத்தில் தண்டனையும் கொடுக்காம எப்படி தான் ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறத செய்ய வைக்கிறது? Clearly, there are moments of disagreement when you as a parent are certain what you want your child to do. கண்டிப்பாக சில வருத்தங்கள் அவாய்ட் தவிர்க்கவே முடியாது ஒரு அப்பா அம்மாவுக்கு. எப்போனா நீங்கள் நினைக்கிறத குழந்தைங்க பண்ணணும்னு நினைக்கும் போது. The answer lies in building a culture of self-discipline over a period of time in your household. எங்கே தெரியுமா எப்படி இதை வந்து இதில் உண்மையான பதில் எங்கே இருக்குன்னா, குழந்தைக்கு சுய ஒழுக்கத்தை வளர்க்குறது மூலமாக தான், உங்கள் வீட்டுக்குள்ளே வளர்க்குறது மூலமாக தான் நீங்கள் கட்டளையும் போடாமல் தண்டனையும் கொடுக்காம ஒரு குழந்தை நீங்கள் நினச்சதை செய்ய முடியும். டு பில்டு சச் ரொம்ப நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்காங்க. கட்டாயப்படுத்தி கட்டளையும் போடாமல், அசிங்கப்படுத்தி தண்டனையும் கொடுக்காம, அவங்களுக்கு சுய ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து நீங்கள் நினச்சதை அவங்க ஸ்லோவாக செய்ய வைக்க முடியும். அந்த கல்ச்சரை பில்டு பண்ணோன்னா இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் டு இன்வால்வ் யுவர் சில்ட்ரன் இன் த ரூல் மேக்கிங் ப்ராசஸ் அட் அ டைம் வென் தே ஆர் ரெசப்டிவ் அண்ட் ஆல் இஸ் வெல். எல்லாமே சரியாக போயிட்டு இருக்கும்போது அந்த ரூல்ஸ் விதிமுறைகளை கொண்டு வர்றதை பற்றி நம்ம யோசிப்போம்ல. அதாவது சுய ஒழுக்கம் கடைபிடிக்கணும், அதுக்குன்னு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளை நீங்கள் மட்டுமே போட்டு இதை கடைபிடி சொல்ல முடியாது. அந்த விதிகளை போடும்போதே எல்லாம் வீட்டில் நல்லா போயிட்டு இருக்கும்போது குழந்தை கூப்பிட்டு அந்த ஒரு ப்ராசஸ்லேயும் இன்வால்வ் பண்ணணும். அவங்கள உள்ளே வச்சுருக்கணும். நான் விதிகள் போடும்போது பார்த்தா இப்படி தான் நினைக்கிறேன், இப்படி பண்ண இப்படி கரெக்டாக இருக்கும், நீ என்ன நினைக்கிற அப்பா சொல்கிறத பற்றி, இந்த மாதிரி அவங்கள அதில் ஒரு அங்கமாக இன்வால்வ் பண்ணிக்கிறது மூலமாக தான் விஷயங்கள் சரியாக போகும்னு சொல்கிறாரு. மேக் ரீசனபிள் அண்ட் ஸ்மால் கோல்ஸ். உண்மையாலுமே கண்டிப்பாக அவங்க சாதிக்கக்கூடிய சின்ன கோல்ஸ், சின்ன இலக்குகளை, நியாயமான இலக்குகளை வைங்க. தூக்கி மேலே வச்சுட்டு என் குழந்தை அதை அடையலை, அதுக்கு சுய ஒழுக்கமே வளராது, விதிகளை கடைபிடிக்கலைங்கிறது வந்து நியாயமற்றது. அவங்களால அடையக்கூடிய சின்ன கோல்ஸ், குட்டி இலக்குகளை வைங்க. அண்ட் when they are not met, அதை அவங்க அடையாத போது don't give them a big lecture. இது நான் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம், நானே கிடையாது, நான் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இந்த லெக்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து சில டைம் நம்ம அவாய்ட் பண்ண முடியறதில்ல. அந்த கான்டெக்ஸ்டில் பேசாமல், முன்னாடி டாப்பிக்கில் சொன்னாங்களே அந்த வாட் இஸ் எம்பத்தியில் வந்துட்டு ஒரு விஷயம் பிரச்சனை நடந்த உடனே அதை அந்த சிம்பத்தி பண்ணுற வேலை, எம்பத்தியில் சிம்பத்தி பண்ணுற வேலை என்ன, நான் தான் சொன்னால நீ அன்னைக்கு அது பண்ணதுனால, அந்த மாதிரி விஷயம் பண்ணாமல் இங்கேயும் அதே பண்ணக்கூடாது. அது மாதிரி சிமிலராக ஒன்று பண்ணக்கூடாது. என்னென்னா பிக் லெக்சர், அவங்க அந்த இலக்குகளை மீட் பண்ணாமல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் செட் பண்ணுறீங்க இலக்குகள், அதை மீட் பண்ணால் செல்ஃப் டிசிப்ளின் வளரணும்னு சொல்கிறீங்க, அவங்களை இன்வால்வ் பண்ணுறீங்க. இலக்கு நம்பர் 1 மீட் பண்ணல, என்ன செய்யணும்? உடனே அவங்களை பனிஷ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய கோட்பாடுலேயே கிடையாது, இப்போது பண்ணவே கூடாதுல, பண்ண மாட்டோம். பிக் லெக்சர் அதுக்காக நீ இதனால தான் மீட் பண்ணலன்னு பிக் லெக்சர்லாம் தர, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். ஒரு சின்ன கோலை நீ அடையலைன்னா பரவாயில்ல. த மோர் ப்ரெடிக்டபிலிட்டி யூ பில்ட் இன் யுவர் மாடல் ஆஃப் கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், the more predictability you build in your model of crime and punishment, so to speak, the more effective your model is going to be. அதாவது இந்த மாதிரி
ஒரு க்ரைமுக்கு இப்படி தான் பனிஷ்மெண்ட்டுங்கிற ஒரு 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 மாடலை நீங்கள் மற்றவங்களால யூகிக்கக்கூடிய அளவுக்கு பில்டு பண்ணிட்டீங்க வீட்டுக்குள்ளே. இப்படி பண்ணால் எங்கள் அப்பா அப்படி நடந்துக்குவார், இப்படி பண்ணால் அப்படி தான் அப்படிங்கிறது கிளியராக கிறிஸ்டல் கிளியராக நல்லா குழந்தைக்கு புரியுது அப்படின்னா, ஸோ டு ஸ்பீக் சொல்லப்போனால் த மோர் எஃபெக்டிவ் யுவர் மாடல் இஸ் கோயிங் டு பி. அப்படி பண்ணால் தான் உங்கள் மாடல் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது, நீங்கள் எந்த கிரைமுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, எந்த கிரைமுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்கன்னே தெரியலனா, சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து எப்படி அவங்களால பிஹேவ் பண்ண முடியும் ப்ராப்பராக? அங்கே ஒரு அன்சர்டைனிட்டி, ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குல்ல. I have elucidated further on the importance of framework of predictability in a later chapter with the same name. பின்னாடி இதை பற்றி அதிகமாக சொல்ல வர்றார். அதாவது எதுனா எதை பற்றினா ப்ரெடிக்டபிலிட்டி, நிச்சயப்படுத்துதல், அதாவது யூகிக்கக்கூடிய அளவுக்கு சரியாக இருக்கிறது. டோன்ட் ஜஸ்ட் ஹேண்ட் தம் த ரூல்ஸ், இன்வால்வ் தம் இன் த ப்ராசஸ். அவங்களுக்கு வெறும் விதிமுறைகள் கொடுக்காதீங்க, ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணுங்கள், ப்ராசஸில் இன்வால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டுகெதர்னஸ். கடைசியாக வந்து பேரண்ட்டில் வந்து டி ஃபார் டுகெதர்னஸ் ஆக்சுவலாக. ஸோ அது ஒன்று தான் இருக்குது, அந்த பேசேஜ் மட்டும்தான், அதோட அதை முடிச்சிடலாம். இட்ஸ் கோயிங் வெரி லாங்கர் ஐ கெஸ். டுகெதர்னஸில் அகெயின் என்ன சொல்ல வர்றாரு, சேர்ந்திருத்தல்ங்கிறதான விஷயம். அதில் அந்த அகெயின் லிட்டில் புக் ஆஃப் ஹைகேல் சொல்ல வர்றது வந்துட்டு சொல்கிறாரு இட்டாலிக்கா. ஃபர்ஸ்ட் டைம் புக் நேம் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஃபீலிங் கனெக்டட் டு அதர்ஸ் gives meaning and purpose to our lives. And this is why the Danish people value Haigi so highly. என்னன்னா, இன்னொருத்தரோட நம்ம வந்து ஒருங்கிணைந்து இருக்கிறோம் ஃபீலிங்கில், அது அவங்களோட கனெக்டடாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை வந்து நம்ம கொடுக்குது. அதுதான் வந்து அதனால தான் டென்மார்க் பீப்புள் வந்து என்னென்னா அந்த ஹைகிங்கிற விஷயத்தை நான் சொன்னமே, அதை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க. ஹைகிங்கிறது ஒன்றும் இல்லை, இயல்பு உன்னத நிலையில் எத்தனை பிரச்சனை நடந்தாலும் நமக்குள்ளே எல்லாரும் சேர்ந்து ஒரு உன்னத சிம்பிள் நிலையில் கட்டாயம் போட்டுட்டு ரூல்ஸ் போட்டுட்டு, அதனால அந்த ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹைகி பற்றி நிறைய புரியும். அதனால தான் டென்மார்க் பீப்புள் வந்து அந்த ஃபீலிங் கனெக்டடாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த டுகெதர்னஸோட மீனிங், த இண்டிவிஜுவல் இஸ் ப்ரைஸ்டு டு, பட் விதவுட் த இன்ட்ராக்ஷன் அண்ட் சப்போர்ட் ஆஃப் அதர்ஸ் none of us can be truly happy as a whole person. தனி மனிதனுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, தனி மனிதனுக்குன்னு சொல்லி ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது இருக்கிற அந்த கூட்டு மதிப்புக்கு இருக்கிற வலிமை கண்டிப்பாக தனி மனிதனோடது கிடையாது. இது வந்து அந்த புக்கு சொல்கிறது. இப்போ நம்ம ஆத்தர் வந்துட்டு அடுத்த ஒரு 1.5 பேஜஸில் வந்துட்டு அவருடைய பெர்செப்ஷனை வந்து ஃபுல்லாக சொல்ல வராரு. அது படிக்கும்போது இந்த சாப்டர் முடியுது. மீனிங் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் முடிஞ்சிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு போவோம், அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுக்கு போவோம். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் 3 பிரான்ச்சஸ் இருந்துச்சு, அதெல்லாம் 30 பேஜஸ் வரைக்கும் முடிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் கவர் பண்ணிக்கலாம். பட் இந்த டுகெதர்னஸை வந்துட்டு இப்போ பார்ப்போம், இந்த ரிமைனிங் 1.5 பேஜஸ். Researchers at the Carnegie, maybe I'm wrong, Mellon University conducted an interesting study that showed how hugs as a form of social support protect stressed people from getting sick. அதாவது அந்த யூனிவர்சிட்டியில் எதெல்லாம் வந்து நார்மலாக மனிதனுக்கு தெரியணுமோ எல்லாமே இன்றைக்கி யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணி நமக்கு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது அம்மாவை பார்த்தா வணக்கம் சொல்லுங்கிறத ஒரு யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணி சொல்கிறங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சொன்னால் நீ ஹாப்பி ஆர்ட்மெண்ட். பேக் டு திஸ் டாபிக், நோ மோர் ஆஃப் மை பர்செப்ஷன்ஸ். என்னென்னா அது என்ன சொல்லுதுன்னா, ஸ்ட்ரெஸ்டு பீப்புளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி மன அழுத்தத்தில் இருக்கிற பீப்புளை வந்துட்டு எது சேவ் பண்ணுதுன்னா, சிம்பிளாக அவங்க இன்னொருத்தரை ஹக் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற ஒரு உணர்வு. அது மூலமாக பார்த்தீங்கன்னா மன அழுத்தமே கூட அவங்களுக்கு ரிமூவ் ஆகுது. Conducted on 404 healthy adults over 14 consecutive evenings, where some of them received hugs and others did not. They were subsequently exposed to the common cold virus. Those who had social support or hugs showed less severe illness symptoms. அதாவது 404 பேரை வச்சுட்டு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பகுதியினரை வந்துட்டு இன்னொருத்தர் கட்டி தழுவி அணைத்து இது பண்ணுற மாதிரி, கிரீட் பண்ணுற மாதிரி. இன்னொரு பகுதி அது செய்யலை. செஞ்சவங்க ஒருத்தர் ஹக் மற்ற இன்னொரு மனிதனை ஹக் பண்ணவங்களுக்கு இருந்த அந்த மன நிறைவு இவங்களுக்கு வந்து கிடையாது. Like bees are attracted to flowers on their own, children are attracted to playfulness automatically. தேனீக்கள் வந்து எப்படி மலர்களுக்கு செல்லுமோ அது மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு விளையாட்டு தான் அவங்களுக்கு மலர்கள் சொல்லப்போனால். டுகெதர்னஸ் டஸ் நாட் மீன் தட் வி ஃபோர்ஸ் அவர் சில்ட்ரன் டு சிட் டவுன் வித் அஸ் அண்ட் ஷேர் எவ்ரிதிங் வித் அஸ். சேர்ந்திருத்தல் டுகெதர்னஸ் அப்படின்னா நம்ம கூட உட்கார, நீ நினைக்கிற எல்லா மேட்டரையும் என்கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணு, அது டுகெதர்னஸ் கிடையாது.
திஸ் இஸ் நாட் அன் ஆக்ஷன், இட்ஸ் அன் அவுட்கம். இது வந்து ஒரு செயல் கிடையாது, இது வந்து ஒரு அவுட்கம். இது வந்து ஒரு வெளிக்கொண்டு வர்ற ஒரு உணர்வு, அதாவது ஒரு ஒரு அவுட்புட், ஒரு ரிசல்ட் சொல்லலாம். தேர் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ். இந்த டுகெதர்னஸ்லேயே ரெண்டு விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட், மேக்கிங் இட் அ பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலிஸ் கல்ச்சர். நம்மளுடைய குடும்பத்தோடைய கலாச்சாரத்தையே அதுவாக மாற்றிக்கிறது. அதாவது டுகெதர்னஸ் ஒன்று குழந்தைக்கு சொல்லி தரணும்னா நம்ம ஆல்ரெடி அப்படி இருக்கிறது. ஸோ சில்ட்ரன் நோ தட் த ஹோல் ஃபேமிலி வில் கம் டுகெதர் டு என்ஜாய் அட்லீஸ்ட் ஒன் மீல் இன் த டே. குழந்தைங்களுக்கு தெரியும் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு தடவையாக சேர்ந்து சாப்பிடுவாங்கன்னா அந்த சேர்ந்திருத்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த குழந்தைக்கு நம்ம தனியாக கற்றுத்தராமல் அவங்க நம்மளை பார்த்து கற்றுக்குறாங்க. செகண்ட், ரெண்டாவது அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குன்னு சொல்ல வந்தாங்க. ரெண்டாவது என்னன்னா, கிரியேட்டிங் அன் என்வாயன்மெண்ட் தட்ஸ் கண்டக்டிவ் டு டுகெதர்னஸ் அண்ட் ஷேர்ட் ஜாய். அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது, அவங்க இன்னொருத்தரோட சேர்ந்து இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு. வித்தவுட் தி செகண்ட், ரெண்டாவது இல்லாமல் முதல்ல இருக்க போகிறது கிடையாது. அதாவது சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்காமல் நம்ம சேர்ந்து வந்து சாப்பிட போகிறோங்கிறது நடக்கவே போகிறது கிடையாது. முதல்ல அந்த சூழ்நிலையை உருவாக்கணும், ஈஸியாக வந்து இன்னொருத்தர் கூட டுகெதராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவரோட எக்ஸாம்பிள் சொல்ல வராரு. இஃப் யூ ஸ்டார்ட் லெக்சரிங் யுவர் சில்ட்ரன் வென் தே ஆர் ஹேவிங் டின்னர், or if they are rebuked or scolded while you are together. அதாவது நீங்கள் அவங்க டின்னர் சாப்பிடும்போது ஒரு குழந்தைய திட்டுறீங்கனாலோ, இல்லை அவங்க வந்து அதாவது என்னென்னா லெக்சரிங் ஃபஸ்ட்டு வந்து அவங்க டின்னர் டேபிள் உட்காரும்போது அவங்களுக்கு நிறைய லெக்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, அப்படி பண்ணாலோ இல்லை அவங்களுக்கு திட்ட ஆரம்பித்தாலோ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, they will soon start avoiding dining with you. அவங்க விரைவிலேயே உங்கள் கூட சாப்பிட்றது, நைட்டு வந்து டைனிங்ஸ் பண்ணுறதையே கூட அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் ஈவென்ச்சுவலி அதனால் என்ன நடக்குதுன்னா, ஸ்டாப் ஸ்பெண்டிங் டைம் வித் யூ. அதனால் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இட் வில் பிகின் வித் தம் லீவிங் த டேபிள் ஏர்லி பிஃபோர் எவ்ரி ஒன் இஸ் ஃபினிஷ்ட். எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்புவாங்க. அதுதான் அறிகுறி அவங்களுக்கு அந்த டைனிங் நம்ம கூட பண்ண பிடிக்கல. ஏன்னா நம்ம அவங்கள திட்டிருக்கோம், அந்த இடத்துல லெக்சர் தர்றோம். அப்படிங்கும்போது அந்த டுகெதர்னஸை நம்ம ஒழுங்காக வச்சுக்கல. டுகெதர்னஸ்னால் எல்லோரும் சேர்ந்து வந்து உட்காந்துறதுக்கப்புறம் நம்ம லெக்சர் பண்ணுறது டுகெதர்னஸ் கிடையாது. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்க்ளூசிவாக ஃபீல் பண்ண வைக்கணும். அங்கே தான் டுகெதர்னஸ் இருக்குது. ஆர் பை கம்மிங் லேட் ஃபார் த டின்னர். ஒன்று டின்னருக்கு லேட்டாக வருவாங்க, அது மூலமாக காட்டுவாங்க இன்ட்ரெஸ்ட்டில், நான் அவங்களோட டைனிங் பண்ணல அப்படிங்கிறது காட்டுவாங்க ஆரம்பத்தில். இல்லை எல்லோரும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போயிடுவாங்க. If they don't start feeling the joy, அவங்களுக்கு அந்த சந்தோஷம் ஃபீல் ஆகலைன்னா, soon they will make an excuse to not to show up at all by staying out. கொஞ்ச நாளைக்கு இப்படி பண்ணுவாங்க, முன்னாடி வர்றது லேட்டாக வர்றது, இல்லை பின்னாடி போகிறது சீக்கிரம் போகிறது. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பாங்க, டைனிங்கே கூட சேர்ந்து உட்கார முடியாது எல்லாத்தோட அப்படிங்கிறதுக்காக. மேபி at a friends on the pretext of some school work etc. அதாவது என் ஃப்ரெண்டோட நான் இந்த ஸ்டடி இருக்குது, வேறு ஒரு டாஸ்க் இருக்குது, ஹோம் ஒர்க் பண்ணணும் எக்ஸட்ரா வேறு விஷயங்கள், எக்ஸ்கியூசஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. இவென்ச்சுவலி they will be bold enough to just stay in their room and close the door if not lock it from inside. அதுக்கப்புறம் இது பண்ண பழக அவங்களுக்கு என்ன ஆயிருன்னா, இனிமேல் டின்னருக்கு அவங்களோட ஜாயின் பண்ணாட்டி என்ன, அதுதான் நம்ம போகும்போது இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே, ஹவ் கேன் வி பி டுகெதர் அப்படிங்கிறது ஒரு குழந்தை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுன்னா, வளர டின்னருக்கே வராமையும் போயிடும். வேணும்னா அவங்களுடைய ப்ரைவேட் ரூமை டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளேயே இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது, உள்ளே லாக் பண்ணாமல். ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் சார்ட் ஆஃப் பிஹேவியர் பிகின்ஸ் வென் அல்டிமேட்டம்ஸ் ஆர் பிளேஸ்ட் அட் த ராங் டைம். இது எங்கே நடக்குது? அதாவது குழந்தை வந்து நம்ம கூட டைனிங் கூட டுகெதர்னஸ்ங்கிறது அதனால ப்ராக்டிஸ் பண்ண முடியாமல் ஏன் போகுதுன்னா, இந்த முன்னாடி சாப்டர் முன்னாடி படிச்ச பகுதி அல்டிமேட்டம், அதாவது கட்டளைகளை தப்பான டைம் தர்றதுனால தான் அவங்களால சேர்ந்து இருக்கக்கூடிய ஜாய்ங்கிறது ஒன்று கிடைக்காம போகுது. ராங் டைமில், அதுவும் கட்டளைகளை தப்பான டைமில் தர்றதுனால. இஃப் யூ கேன் கெட் அ grip on the 4 key challenges every parent faces, not only will your relationship with your children reach a whole new wholesome level, you will also help them realize their dreams. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கடைபிடிச்சா அவங்களுடைய கனவுகளை அவங்க செயல்படுத்தக்கூடிய அடையக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அதே நேரத்தில் அவங்க ஆல் டுகெதர் வித்தியாசமான லெவலில் திங்க் பண்ணுற நடந்துக்கிற கிட்ஸாக குழந்தைகளாக வளருவாங்க. ஸோ அந்த பேரண்ட் அப்படிங்கிற வார்த்தையை விவரித்து இந்த சாப்டர் வந்து ஃபுல்லாக முடியுது. PARENTங்கிறது. இதுக்கு முந்தின வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப லாங்கர் வீடியோஸ் தான், நான் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு போரிங்காக கூட இடையில ஃபீல் பண்ணலாம். இது நான் வியூஸ்க்காகவோ
எதையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவங்களுக்காக போகிற எந்த ஒரு வீடியோவும் கிடையாது. யாருக்கு எதையும் ப்ரூவ் பண்ண வீடியோவே இது கிடையாது. இது எந்த ஒரு பதிவுனா, நமக்கு நம்மளுடைய உலகத்தில் நம்ம வளர்ந்த கல்ச்சரில் ஒரு பேரண்டிங்னு ஒரு ஃபோரமே இல்லை. எப்போ தான் உருவாக்குறது, எப்படி தான் உருவாக்குறது அப்படிங்கும்போது இந்த மெட்டீரியல் எனக்கு ஒரு ரொம்ப நியாயமாகப்படுது, தேவையாகப்படுது. அதனால் இதை நான் உருவாக்குறேன். இதை யார் எப்போ பார்ப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. நீட் இருந்து பேரண்டிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், பேரண்டிங்கை பற்றி பகிர்ந்துக்கணும். எனக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக சில விஷயங்கள் நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை ரியலைஸ் பண்ணணும்ல. திருத்திக்கணும்னு நினைக்காதனால தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஃபோரமே உருவாக மாட்டேங்குது. நம்ம திருத்திக்க நினைப்போமே. நம்ம ஃபஸ்ட்டு திருத்திக்க நினைக்கலன்னா நம்ம குழந்தைக்கு எப்படி திருத்திக்க நினைக்கணும் ஒரு தப்புங்கிற பழக்கத்தை கற்றுத்தர முடியும். அதுக்கான ஒரு முயற்சி தான் அது. மை ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கோ பின்னாடி வருடங்கள்லையோ இது உங்களுக்கு 1 இன்ச் 1 அவுன்ஸ் யூஸ் ஆச்சுன்னா கூட இது நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ரீகலெக்ட் பண்ண முடியும். இந்த புக்கை நீங்கள் படிக்கவே தேவையில்லை. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு தேவையில்லை. டைம் போட தேவையில்லை. நீங்கள் இதை ஆடியோ கன்வெர்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ப்ளீஸ் ஒரு ஃபோரம் உருவாக்குவோம், விவாதிப்போம். நான் யார், ஓம் சுவாமி யாருங்கிறது வரலாற்றுக்கும் தேவையில்லை, நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தேவையில்லை. பி கனெக்டட். தேங்க்யூ.